நீதிமொழி 23:18 சேர்ந்து படிப்போம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. பல வாரங்களாக இந்த வசனத்திலிருந்து தேவன் நமக்கு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். நிச்சயமாக முடிவு உண்டு என்று சொன்னால் நிச்சயமாகவே நமக்கு நல்ல எதிர்காலம் உண்டு என்கின்ற அர்த்தத்திலே இங்கு சாலமோன் ஞானி இதை எழுதி வைத்திருக்கின்றார். தேவனுடைய நடத்தலின் பிரகாரமாக இந்த வசனத்தை எழுதி வைத்திருக்கின்றார். நிச்சயமாகவே நமக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. சில பேர்லாம் சொல்லுவாங்க, என் காலம் எப்படி இருக்குன்னு தெரிலைங்க, எப்படி முடிய போகுதுன்னு தெரில, எப்படி விடிய போகுதுன்னு தெரில, எப்படி என்ன ஆக போகுதுன்னு தெரியல. சில பேர்லாம் சொல்லுவாங்க, இப்படியே போயிட்டு இருந்தா கடைசியில் என்ன நடக்கும்னே தெரியாதுங்கன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், இப்படியே போயிட்டு இருந்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன பைபிளில் போடப்பட்டிருக்குது, ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்குது. நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே நல்ல எதிர்காலம் உண்டு, ஒளிமயமான எதிர்காலம். ஒரு பதிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிரகாசமான ஒளிமயமான எதிர்காலம் உண்டு. நிச்சயமாகவே எதிர்காலம் உண்டு. அது எப்படிப்பட்ட பிரகாசமான ஒளிமயமான எதிர்காலம் உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த பூமியிலேயே நல்வாழ்வை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பரலோகம் போன பிற்பாடு தான் என்று கிடையாது. அன்றைய நேரத்தில் திருச்சபையில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இங்கெல்லாம் உனக்கு ஒன்றும் கிடையாது, எல்லாமே பரலோகத்துக்கு போன பிற்பாடு தான் உனக்கு எல்லாம் கிடைக்கும் என்று அப்படி மக்கள் சொல்லி வைத்து விட்டார்கள். என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ பரலோகத்துக்கு போனாதான் அங்கே தான் நல்லா இருப்ப, இங்கெல்லாம் உனக்கு கஷ்டம்தான், உனக்கு பாடு தான், உனக்கு பிரச்சனை தான், உனக்கு வேதனை தான், உனக்கு உபத்திரவம் தான். அதாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் முன்பாக சில உபத்திரவங்கள் இருக்குது. இப்படியே நம்ம தேவ ராஜ்யத்தில் பிரவேசிப்போம் என்று சில வசனம் சொல்லியிருக்கிறது இருக்குது. இல்லை நம்ம சொல்ல வரல. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறார். உபத்திரம் உண்டு, இல்லைன்னு சொல்ல வரல. அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் உபத்திரம் இருக்கிறது, ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லாதவர்களுக்கும் உபத்திரம் இருக்குது. பைபிளில் போடப்பட்டிருக்குது, 2 வீட்டுக்கும் தான் மழை பெஞ்சது, புயல் வந்தது, காற்றடித்தது, அந்த வீட்டின் மேல் மோதினது. மோதி ஒரு வீடு விழவில்லை. ஏனென்றால் அது கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டின ஒரு புத்தியுள்ள மனுஷன். இன்னொரு வீடு விழுந்தது. ஏன் விழுந்தது என்று சொன்னால் அது மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷன். அப்போ பிரச்சனை என்ன? 2 பேருக்கு பிரச்சனை வருது. எந்த வீடு நிலைச்சு நிற்குதுன்னா, தேவனை பிடித்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நிற்கின்ற அவர்களுடைய வீடு, எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த வீடு நிற்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க, எல்லாத்துக்கும் பிரச்சனை வரும், பாடு வரும், வேதனை வரும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நிற்பார்கள். அதில் அவங்க கீழே விழுந்துட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு சுதாரிக்கக்கூடிய தன்மை இருக்குது, தேவன் இருக்கிறாரு. அந்த உபத்திரவங்களில் உதவி செய்ய சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். ஆனால் உலகத்தில் தேவன் அற்ற மக்கள் இருக்கிறவங்க, தேவன் இல்லாமல் மக்கள் வாழ்கிறதுனால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சத்துவம் இல்லை, சோர்ந்து போகிறவங்களுக்கு சத்துவம் இல்லை, பலன் இல்லை, அதிலே விழுந்துடுறாங்க, எழுந்திருக்க முடியவில்லை. ஆனால் நமக்கு தேவன் பலன் கொடுக்கிறார் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கங்க, நமக்கு எதிர்காலம் பரலோகத்துக்கு போனாதான் கிடையாது. அந்த எதிர்காலம் அது பர்மனெண்ட் இருக்குது. ஆனால் இந்த உலகத்திலேயே வாழ்கின்ற நமக்கு கொடுக்கின்ற ஒரு வார்த்தை என்னென்னா, இந்த உலகத்திலையும் நமக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. இந்த உலகத்தில் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஒரு நாள் பரலோகம் போவோம், எல்லாருமே பரலோகம் ஒரு நாள் போவோம். ஆனால் பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அதனுடைய முன்ருசியை இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். பரலோகத்துக்கு போன பிற்பாடு தான் இனிமையான வாழ்க்கை என்று கிடையாது. இந்த பூமியிலேயே கர்த்தர் இனிமையான வாழ்வை நமக்காக வைத்திருக்கிறார். முதல் தேவனாய் கர்த்தர் மனுஷனை உண்டாக்கி அவனை ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து வைச்சார். ஏதேன் என்று சொன்னாலே அதனுடைய அர்த்தம் இன்பம் நிறைந்த தோட்டம். ஏதேன் என்று சொன்னால் இன்பம் நிறைந்த. தேவன் மனிதனை உண்டாக்கி அவனை துன்பம் உள்ள இடத்துல கொண்டு போய் வைக்கல, பாடுகள் உள்ள இடத்துல கொண்டு போய் வைக்கல, பிரச்சனை இருக்கிற இடத்துல கொண்டு போய் வைக்கல. மனிதனை உண்டாக்கி கர்த்தர் அவனை எங்கே கொண்டு போய் வைத்தார் என்று சொன்னால் இன்பம் நிறைந்த அழகிய ஏதேன் என்று சொல்லக்கூடிய தோட்டத்தில் கொண்டு போய் தான் வைத்தார். அப்போ என்ன காமிக்கிறார்னா, இந்த உலகத்திலேயே நாம் இன்பமாக வாழ முடியும் என்பது தான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, நம்ம பரலோகத்தில் போய்
தேவன் நம்மை நன்றாக வைப்பார். பரலோகத்திலே நல்லா வைக்கிறார்னா பூமியில் நல்லா வைக்க மாட்டாரா? பூமியில் நம்ம வாழ்வை விரும்ப மாட்டாரா? ஆகவே நான் சொல்கின்றேன், தேவன் பரலோகத்தில் எப்படி இருக்கிறாரோ அதே போல் தான் பூமியில் இருக்கிறார். இயேசு ஆண்டவர் ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். பரலோகத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. என்றால் என்ன அர்த்தம்னா, பரலோகத்திலே தேவ சித்தங்கள், நல்ல சித்தங்கள், நல்ல திட்டங்கள், நல்ல நோக்கங்கள். அப்போ இயேசு என்ன ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கிறார், அதே போல இந்த பூமியிலையும் பரலோகத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் அதே சித்தங்கள் செய்யப்படுவதாக, அதே நோக்கங்கள், அதே திட்டங்கள் செயல்படுவதாக. தேவன் பரலோகத்துக்கு எப்படி தேவனாக இருக்கிறாரோ அதே போலதான், அதே தேவன் தான் பூமிக்கும் தேவனாக இருக்கிறார். மறந்துடக்கூடாது. அந்த எப்படி அழகாக வச்சிருக்கிறாரோ அதே போல் பூமியிலையும் அவரே நமக்கு தேவனாக இருப்பதனால இந்த பூமியிலையும் தேவன் நல்ல வாழ்வை வாழும்படி வைத்திருக்கிறார். பரலோகத்தை எப்படி சிருஷ்டித்தாரோ அதே போல் தான் பூமியும் சிருஷ்டித்திருக்கிறார். அதனால் தேவன் பரலோகத்தில் கொண்டு போய் நம்மளை ஒரு மாதிரி நடத்துவார் என்றோ அல்லது பூமியில் ஒரு மாதிரி நடத்துவார் என்றோ கிடையாது. தேவன் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இங்கே எப்படி நடத்துகிறார் அதே பரலோகத்தை நடத்துவார். சொல்லப்போனால் பரலோகத்தில் எப்படி உங்களை நடத்த போகிறாரோ அதே மாதிரி தான் பூமியிலையும் நம்மை இந்த உலகத்தில் நடத்துவார். மாற்றமே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நல்லா புரிஞ்சுங்க. அங்கே எப்படி நம்மளை நடத்துவாரோ அதே போல தான் இங்கேயும் நம்மை நடத்துவார். நேற்று எப்படி இருந்தார், பழைய ஏற்பாட்டில் தேவன் அவருடைய பிள்ளைகளை எப்படி நடத்தினார், அதே போல் இன்றைக்கு நம்மையும் நடத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. புரிஞ்சுங்களா? இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு இருப்பார். இன்னும் 1000 தலைமுறை தாண்டி பார்த்தீங்கன்னா அன்னைக்கும் தேவன் எப்படிப்பட்டவராக இருப்பார்னா, தேவன் எனக்கு நல்லவராக இருந்தது போல் என் சந்ததிகளுக்கும் நம் சந்ததிகளுக்கும் அவர் நல்லவராக தான் இருப்பார். அவருடைய ஞானத்தில், அவருடைய அன்பில், அவருடைய வல்லமையில் எந்த மாற்றமும் இல்லை. குறைஞ்சி போகாது. இந்த உலகத்தின் அன்பு குறைந்து போகும், தேவனுடைய அன்பு குறைந்து போகாது. இந்த உலகத்தின் அன்பு மாறும், தேவனுடைய அன்பு மாறவே மாறாது. இந்த உலகத்தின் அன்பு எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும், ஆனால் தேவனுடைய அன்பிலே எதிர்பார்ப்பு இருக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவனை அறிந்து கொள்வதில் தான், தேவனை புரிந்து கொள்வதில் தான் நம்முடைய வாழ்வே அடங்கியிருக்கிறது. எந்த அளவுக்கு நாம் தேவனை புரிந்து கொள்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் வாழும்போது அவரை புரிந்து வாழ வேண்டும், தேவனை புரிந்து வாழ வேண்டும். எதுக்கு சர்ச்சுக்கு வரோம்? தேவனை புரிந்து கொள்வதற்காக, தேவனை அறிந்து கொள்வதற்காக தான் இந்த பிரசங்கத்தெல்லாம் தேவனுடைய ஆவியானவர் அடியனை கொண்டு, ஊழியக்காரரை கொண்டு பேசுகிறார் என்றால் நீங்கள் இவைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஆமென். எப்படி தேவன் மறுமையின் வாழ்வை இனிக்க செய்வாரோ அதே போல பூமியிலே வாழ்கின்ற வாழ்வையும் தேவன் இனிக்க செய்கின்ற தேவனாக இருக்கிறார். சொல்லுங்க, இனிக்க செய்கிறவர். ஆமென். நாங்கள் ஏதாவது பரிசுத்தத்தெல்லாம் சொல்லிங்கன்னு பார்த்தா இனிப்புன்றீங்க, ஸ்வீட்டுன்றீங்க. ஆமாம், இதெல்லாம் நம்ம பேச வேண்டிய வார்த்தை. நம்ம பேசாதெல்லாம் உலகத்து மக்கள் இதெல்லாம் பிடிச்சிட்டு அவங்க அவைகளெல்லாம் பேசி நிறைய லைக்ஸ் வியூஸ்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நம்ம பேசணும், நம்ம சொல்லணும். தேவன் நம்முடைய வாழ்வை இனிக்க செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் பண்ணணும். பரலோகத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. கரங்களை விட்டு சொல்லுவோம், ஆண்டவரே பரலோகத்திலே உங்களுடைய நல்ல சித்தங்கள், உங்களுடைய நல்ல திட்டங்கள் செய்யப்படுவது போல பூமியிலேயும் என் வாழ்விலேயும் அதே சித்தங்கள் செய்யப்படுவதாக. ஆமென். புரிஞ்சுங்களா? வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள்கிட்ட தேவன் சொன்னார், என்ன சொன்னார்னா, பூமியிலே உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் வானத்தின் நாட்களைப் போல இருக்க கடவுள்னு சொல்லியிருக்கிறார். ஹெவன்ஸ், பரலோகத்தின் நாட்களாக இருக்க உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பரலோகத்தின் நாட்களாக இருப்பதாக பழைய ஏற்பாடு காலத்தில் எழுதியிருக்கிறார். கானான் வாழ்வு பற்றி எழுதுகிறார். இப்படி தான் பார்க்கணும். வாழ்வு சும்மா ஏதோ கஷ்டம், பிரச்சனை, பாடு கிடையாது. அதெல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டு நீ பாட்டுக்கா பரலோகத்தின் வாழ்வை வாழக்கூடிய ஒரு நிலைமையை உனக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பூமியிலே உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பரலோகத்தின் நாட்களாக இருப்பதாக. பக்கத்தில் பிளஸ் பண்ணுங்க, உங்கள் நாட்கள் பரலோகத்தின் நாட்களாக இருப்பதாக. ஆமென். புரிஞ்சுங்களா? பிளஸ் பண்ணணும். சில பேர் நரகத்தின் வாழ்க்கையை நரகம் பேசியே வாழ்க்கையை நரகமாக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, நரக வாழ்க்கையும் எங்களால் பரலோக வாழ்க்கையாக மாற்ற முடியும். பேசியே தேவன் சொல்லியிருக்கிறார், உன் நாட்களும் உன் பிள்ளைகளின் நாட்களும் பரலோகத்தின் நாட்களாக இருப்பதாக. அன்றைய நேரத்தில் பிசாசு கசப்புகளை கொண்டு வரான். அநேக கசப்புகளை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அப்படியே போர் அடிக்கிற மாதிரி கொண்டு போயிடுவான்.
கசப்பை கொண்டு வந்து வாழ்க்கை கசப்பாக்கிடுவான். இனிமைக்கு ஆப்போசிட்டு கசப்பு, கசப்புக்கு எதிர்பார்த்த இனிப்புன்ற மாதிரி வாழ்க்கை இனிமையாக கொண்டு போகிறதுக்கு பதிலாக கசப்பான ஒரு வாழ்வாவை கொண்டு போக ஆரம்பிச்சிடறான். வந்து நல்லா கவனமாக கேளுங்க. இந்த உலகத்தில் வந்து இந்த கசப்பெல்லாம் கொண்டு வருவது யார் என்று சொன்னால் தேவன் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கசப்பின் வாழ்க்கைக்குள் நம்மளை தள்ளுவது பிசாசு. நீங்கள் தேவனை குறை சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இன்னும் ஆண்டவரே, நகோமி சொன்னது போல சொல்லக்கூடாது, ஆண்டவரின் வாழ்வை கசப்பாக்கினார். சில பேர் அதை பிடிச்சிக்குவாங்க. யாரை பிடிச்சிக்குவாங்க? நகோமினா பெரிய வெளிப்பாடு பெற்று பேசுகிறாளா? இல்லை. சில பைபிளில் சில ஆட்கள் புலம்புற வார்த்தையெல்லாம் வாக்குத்தத்தமாக எடுத்துக்காதீங்க. நிறைய நேரத்தில் நம்ம பண்ணுற ஒரு பைபிளில் யார் யாரெல்லாம் புலம்புறாங்களோ அவங்கள எடுத்துட்டு அவங்க இப்படி புலம்புலையா, அவங்க இப்படி பண்ணலையா, இவங்க எப்படி இல்லையா. எங்கள் யோபு புலம்புனாரு, அதை எழுதி வச்சிருக்கிறார். உடனே நம்ம என்ன பண்ணுறதுன்னா அவர் புலம்புனதெல்லாம் வாக்குத்தத்தமாக எடுத்துக்கிறது, தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கிறார். இந்த புலம்பு நாட்கள் லாஸ்ட்டில் ஃபைனலில் என்ன பேசுனாங்கன்னு பார்க்கணும். புரியுதுங்களா? நகோமி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் அதிகாரத்தில் புலம்புனா, ஆனால் 4வது அதிகாரத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்க்கணும். அந்த வாழ்க்கையே கசப்பின் ஆரம்பத்தில் என் வாழ்க்கை கர்த்தர் கசப்பாங்கினார். ஆனால் 4ஆம் சாப்டர் போகும்போது சொல்லுது, கசப்பின் வாழ்வை தேவன் வந்து இனிப்பான ஒரு வாழ்வா, பின்னாடி பேசுவோம் பாருங்கள், அந்த மாதிரி வாழ்வா தேவன் மாற்றுகிறார். நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா தேவன் மேலே குறை சொல்லக்கூடாது. தேவனை வந்து தப்பாக சொல்லக்கூடாது. தேவன் தான் என் வாழ்க்கை இப்படி ஆக்கிட்டார், தேவன் தான் என் வாழ்க்கையில் கசப்பாக்கிட்டான்னு சொல்லக்கூடாது. நான் சொல்லுகின்றேன், உலகத்தின் அதிபதி பிசாசு மக்களுடைய வாழ்வை கசப்பாக்குகிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பாவ சோதனைகளை கொண்டு வந்து அவங்களை கசப்பாக்குகிறான். வியாதிகள் மேல் வியாதிகளை அவங்க மேலே சுமத்தி அந்த வியாதிகளை சுமக்க அவங்க பார்த்தீங்கன்னா அந்த வியாதியை நினைக்க அவங்களுக்கு தங்க வாழ்க்கையே கசப்பாயிருது. என்னடா அது, டெய்லி இந்த மாத்திரையை போட்டு, சில பேருக்கு மாத்திரை போடுறதே பிடிக்க மாட்டேன்து, ஆனால் மாத்திரையை போடும்போது வெறுப்பை என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி. சில பேருடைய வாழ்வு அப்படி தான். வியாதி மேலே வியாதி வந்து மாத்திரை தூக்கி போட அவன் நல்லா இருக்க மாட்டேங்குது, கசப்பாக தான் இருக்குது. மாத்திரையும் கசப்பாக இருக்குது, வாழ்க்கையும் கசப்பாக தான் இருக்குது. அந்த கசப்போடு இன்னும் கொஞ்சம் வார்த்தையை எக்ஸ்ட்ரா போட்டு பேசுறது, கடவுள் இப்படி தான் பண்ணுறாரு போல் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சது. சில பேர் பாருங்க, தரித்திரம், பண கஷ்டம், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் போகும்போது அவங்க தங்களை நொந்து கொண்டு கடவுள் தான் என் வாழ்க்கை இப்படி தரித்திரத்தில் கொண்டு போகிறாருன்னு சொல்லி கடவுளை சொல்லி என்ன பண்ணாங்க, கடவுள் பாரு அவங்களெல்லாம் நல்லா வச்சுருக்காரு, என்னையை பாரு இப்படி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி தங்கள் வாழ்க்கையை கசந்து நொந்து கொள்ளுகிறார்கள். நன்றாக புரிந்து உங்களுக்கு காரியம் சொல்கிறேன், தேவன் யாரையும் கசப்பாக்குவது கிடையாது. தேவன் ஒவ்வொருடைய வாழ்வையும் இனிமையாக்குகிறவர். இன்னும் சொல்ல போனால் அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் நன்மையை செய்யாமல் விட்டுருவாரா? ஏன்பா பொல்லாதவர்களாக்கி நீங்களே உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லதெல்லாம் கொடுக்கும்போது என்ன வேற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறியாடா நீ அப்படின்ற மாதிரி, என்னைய அவ்வளோ ஒஸ்ட்டாக நினச்சிட்டு இருக்கிறியா, என்னைய வேற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறியா? அதிகமானவை நன்மையானதை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? நீ என்ன பேசுற? நீ ஏன் உன் பிள்ளைக்கு வந்து இப்படி பண்றியே, என்ன வேற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறியா? கிடையாது, நன்மையானவர்களை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். தேவன் பிசாசு மக்களை கசப்பாக்குகின்றான், தேவன் பிசாசு கொடுத்த கசப்பை இனிமையாக மாற்றுகிறான். தேவனுடைய வேலையா அதுதான். இது பிசாசு எங்கெங்கெல்லாம் வாழ்க்கையை கோணலாக்கி வச்சிருக்கிறானோ அதெல்லாம் கர்த்தர் நிமிர்த்துறாரு, நேராக்குகின்றார் வந்து. ஆகவே தேவன் பிசாசை காட்டிலும் கோடி மடங்கு பெரியவர். பிசாசு என்ன பண்ண அதை பெருசா பேசாதீங்க, தேவன் என்ன பண்ண போறாரோ அதை பெரிதாக பேசுங்கள். அதான் வாழ்வு. எப்போ பார்த்தாலும் பிசாசு டைரக்டாக பிசாசுன்னு சொல்றது கிடையாது, நம்ம நேரடியாக பிசாசுன்னு சொல்றது கிடையாது. பிசாசு பாருங்க, நேரடியாக சொல்ல வைக்காம மறைமுகமாக சில பலுவெல்லாம் கொடுத்து சில பிரச்சனைலாம் கொடுத்து அவனை பேச வச்சிருவான், அவனுடைய கிரியைகளை பேச வச்சிருவான், அவனுடைய சுபாவங்களை பேச வச்சிருவான், அவனுடைய தன்மைகளை பேச வச்சிருவான் வந்து. நான் சொல்லுகின்றேன், வாழ்வை இனிமையாக்குகிற இயேசு நம்மோடு தான் இருக்கிறார். இயேசு நம்மோடு இருக்கிறார், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டியது நம்முடைய கடமை, பொறுப்பாக இருக்கின்றது. சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார். ஆகவே சொல்லணும், பிசாசே பிசாசு நீ ஏமாத்துறோம் போனவார சொல்ல ஹேன்னு சொல்லுவார், மிஸ்டர் நத்திங், ஒன்றுமில்லாதவனே. நம்ம தமிழில் சொல்லுவோம், ஒன்றுமில்லாதவனே என்ன பண்ணுற நீ,
ஒண்ணுமில்லாதவன். சொல்லுங்க, ஒன்றுமில்லாதவன். ஏதாவது சொல்லுங்கள். தேவனின் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஆமென். நீங்க சொல்லணும், இந்த வார்த்தையில எடுத்து பேசணும். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு விரோதமாய் இருப்பவன் இருப்பவன் யார்? எந்த ஒரு வேலையும் எந்த ஒரு சூழ்நிலையும் எனக்கு விரோதமாய் இருப்பது எது என்று கேட்க வேண்டும். இன்னைக்கு தேவன் நம்முடைய வாழ்வில் கசப்புகளையும் நம்முடைய குடும்ப கசப்புகளையும் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வியாதியினால், நம்முடைய வாழ்வில் வியாதியினால் உண்டான கசப்புகளை மாற்றுகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்வில் சண்டைகளால் உண்டான கசப்புகளை மாற்றுகிறவராக தேவன் இருக்கிறார். நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற தேவைகள் அடிப்படையில் மாட்டி கசப்பில் இருக்கும் பாருங்க, அந்த கசப்பெல்லாம் மாற்றுகிறவராக தேவன் இருக்கிறார். படிப்போம் யாத்திராகம புஸ்தகம். கானானின் வாழ்வை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். யாத்திராகம புஸ்தகம் போவோம். 15ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். 15:22 படிங்க. பின்பு மோசே சவுண்ட் குறைச்சிருப்பாங்க, தள்ளி படிங்க. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ இங்கே படித்த உடனே மக்கள் கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, இந்த வனாந்திரத்துக்கு யார் காரணம் பிரதர்? கர்த்தர் தானே அவங்கள வனாந்திரமாக இருக்கமாய் நடத்தினாரு. இவங்க வனாந்திரம் போனாங்களா, ஆண்டவர் அந்த பக்கம் கொண்டு போனாரா என்றெல்லாம் கேட்பார்கள். கவனமாக கேளுங்க. நீங்கள் கவனமாக கேட்கலன்னா பல அற்புதமான அரிய சத்தியங்களை மறந்து விடுவீர்கள். அது அந்த சத்தியம் இல்லைன்னா நீங்கள் கடவுளை தப்பாக தான் பேசிகிட்டு இருப்பீங்க. புரிஞ்சுக்கங்க, தேவன் இந்த உலகத்தை படைத்த போது வனாந்திரத்தை போல்தான் படைத்தாரா என்று கேட்டீர்கள் சொன்னால் கிடையவே கிடையாது. அதான் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், தேவன் இன்பம் நிறைந்த அழகிய ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி தான் மனுஷன் அதில் உண்டாக்கி வைத்தார். ஸ்டார்டிங்லேயே ஒரு வனாந்திரத்தை உண்டாக்கி, இங்கே பாரு ஆதாமே, இங்கே பாரு வாழ்க்கையில் நீ இப்படி கஷ்டப்படணும், நஷ்டப்படணும், துன்பப்படணும், துயரப்படணும், அப்போ தான் நீ உன் பிள்ளைகளுக்கெல்லாம் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியும் என்று சொல்லி தேவன் ஆதாமை ஏவாளை உருவாக்கி அம்போன்னு ஒரு வனாந்திரத்தில் விடலை. கவனமாக கேளுங்க. முதல் 2 அதிகாரங்கள் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை காண்பிக்கின்றது. 2ஆம் அதிகாரத்தில் தேவன் மனிதனை வைத்த போது சும்மா சாதாரண ஒரு ஓலை குடிசையிலையோ ஓலை கொட்டாயிலையோ பிளாட்ஃபாரத்துலேயோ இப்போ படிக்கிற மாதிரி வனாந்திரத்திலேயோ தேவனாய கர்த்தர் மனுஷனை விட்டு விடவில்லை. தேவன் அழகிய தோட்டம் இன்பம் நிறைந்த இடத்துல தான் மனிதனை உண்டாக்கி அங்கே தான் கர்த்தர் வைத்தார். தேவன் மனிதன் செழிப்பாக வாழ வேண்டும் என்று எண்ணிதான் அழகிய ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி கர்த்தர் சொல்றாரு, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்து, எல்லாவற்றையும் ஆண்டுகொள், எல்லாவற்றையும் பூசி. இன்றைக்கு மனிதன் தேவனுடைய வார்த்தையை மீறி பிசாசின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து பிசாசுக்கு அடிபணிந்தானோ அன்றைக்கு தான் பிசாசு மனிதனுக்கு கொடுத்த ஆளுகை திருடி அவன் ஆளுகை பண்ண ஆரம்பித்து விட்டான். பிசாசு மனிதனுக்கு தேவன் கொடுத்த அதிகாரத்தை பறித்து விட்டான். இந்த உலகத்தை தேவன் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் கொடுத்திருந்தார். பூமியை ஆண்டு கொள். எப்படி ஆண்டு கொள்ளணும்? ராஜாவை போல ஆண்டு கொள்ளணும். பழுகி பெருகி பூமி நிரப்பி அதன் மச்சங்களையும் ஆகாய்த்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களுக்கு அதிகாரத்தையும் ஆளுகை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனால் என்றைக்கு இந்த ஆளுகை கொடுத்தது பிசாசுக்கு பிடிக்கல. ஏன்னா பிசாசு ஆள வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் அவன் பாவத்தினால், கர்வத்தினால், மேட்டிமையினால் அவனுக்கு இருக்கிற அதிகாரம் பறிக்கப்பட்டது, பிடுங்கப்பட்டது, அவன் தள்ளப்பட்டான் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. கவனமாக கேளுங்க, ஒரு விஷயம் சொல்கிறேன். என்றைக்கு மனிதன் பாவம் செய்து பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுத்தானோ அன்றைக்கு மனிதன் பிசாசிற்கு இந்த உலகத்தை விற்று போட்டான். உலகத்தை அடகு வச்சுட்டான், உலகத்தை பாவத்துக்குள்ளாக்கி விட்டான்.
அது நிமித்தமாக நடந்தது தான் இந்த உலகம் என்றைக்கு பிசாசின் கையில் போனதோ அன்றைக்கு தான் இந்த உலகம் வனாந்திரமாக மாற்றப்பட்டது. வனாந்திரத்துக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் கிடையவே கிடையாது. இப்போ படிப்போம் பாருங்க, இப்போ புரியும், இந்த வசனம் படித்தா புரியும். ஏசாயா 14ஆம் அதிகாரம் போங்க, அங்கு தெளிவா ஏசாயா தீர்க்கன் இந்த வனாந்திரம் உண்டானதுக்கு காரணம் என்ன என்பது பற்றி அழகா தெளிவா நிதானமா சொல்றத நம்ம பார்க்குறோம். எடுத்துக்கோங்க, இங்கே தான் அந்த லூசிஃபரை பற்றி பேசுகிறார். படிப்போம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிப்போம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து தமிழ்ல பார்த்தீங்கன்னா அதிகாலையின் மகனாகி விடிவெளி என்ற பதத்துக்கு ஓ லூசிஃபர் என்று போடப்பட்டிருக்கிறது. லூசிஃபர், நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன்தானா பூமியை தத்தளிக்கவும், இவன்தானா பூமியை, அவன்தானா இவன்தானா பூமியை தத்தளிக்கவும், ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்திரமாக்கி, நோட் திஸ் பாயிண்ட், உலகத்தை வனாந்திரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். இது புரியுதா? இந்த உலகத்தை வனாந்திரமாக்கினவன் யார்? ஆண்டவரா? பிசாசா? வேதம் கரெக்டாக நோட் பண்ணுது. பிசாசு என்ன பண்ணா? உலகத்தை வனாந்திரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன். சில பேர்லாம் வீட்டுக்கே போக விட மாட்டான். பார்த்தீங்களா, சில பேர் வீட்டுக்குள்ளே போக மாட்டான். சில பேர் அலைஞ்சி திரிஞ்சுக்கிட்டு இருந்தாலே புரிஞ்சுக்கணும் அது பிசாசு வேலை செஞ்சுட்டு இருக்கிறான்னு அர்த்தம். சில பேர் சொல்லுவாங்க, வீட்டுக்கு போகிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது, வீட்டுக்கு போகிறதுக்கே எப்படிங்க. நல்லா கவனமா, அது எல்லாமே யாருடைய கேரக்டரு? பிசாசுடைய கேரக்டர், பிசாசுடைய தந்திரம், பிசாசுடைய சூழ்ச்சிகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல போடப்பட்டிருக்குது, கர்த்தர் வனாந்திரத்தில் நடத்தினாரா இல்லை ஏற்கனவே வனாந்திரம் இந்த உலகத்தில் இருந்ததா என்று பார்த்தீர்கள். பிசாசு என்றைக்கு மனிதன் பாவம் செய்து பிசாசுக்கு இந்த உலகத்தை விற்று போட்டானோ அன்றைக்கே பிசாசு என்ன செய்ய ஆரம்பித்தானா, இந்த உலகத்தை அவன் செய்த பல விஷயத்தில் ஒன்று இந்த உலகத்தை வனாந்திரமாக்குனது. அப்போ வனாந்திரத்துக்கு காரணம் யாரு? தண்ணீர் இல்லாத காரணத்துக்கு யாரு? புரியுதுங்களா? இப்போ புரிஞ்சுக்கணும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் கிடந்து அவங்களை வெளியே கூட்டிட்டு வராங்க. ஆனால் இவங்க எல்லாரும் என்ன புலம்புறாங்கன்னா, இத்தனை பிரச்சனையும் காரணம் இவர் தான்ப்பா, இந்த ஆண்டவர் தான் இப்படி பண்ணுறாரு, இந்த ஆண்டவர் தான் இப்படி செய்கிறாரு. இப்படிலாம் படிக்கிறேன் கேளுங்க. அந்த இடத்துல போடப்பட்டிருக்கு பாருங்க, 15ஆம் அதிகாரத்தை நானே படிக்கிறேன் பாருங்க. சொல்கிறார் இல்லையா, பின்பு 22, பின்பு மோசே ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்படுகையில் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததுனால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுப்பது ஒன்றுதான், தேவனுக்கு விரோதமாக முறுமுறுப்பதும் ஒன்றுதான். புரிஞ்சுக்குங்க. தேவனை டைரக்டா திட்டாம ஊழியக்காரன் மூலமா தேவனை திட்டுக்கிறாங்க. என்னத்தை குடிப்போம்? அவதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னாரு, இது என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம், என்னத்தை இதுன்னு சொல்லிட்டு உன் ஜீவனுக்காக உன் சரீரத்துக்காக கவலைப்படாத. முதலாவது என்னை தேடு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு. நீ என்னத்தை குடிப்போம், என்னத்தை தின்போம், என்னத்தை உடுப்போம், என்னத்தை குடிப்போம் நினைச்சா அது எல்லாமே உனக்கு கூட கொடுக்கப்படும். சும்மா அளந்து கிடையாது. 200 ml, 300 ml, 500 ml, 750 ml அளந்து கொடுக்கப்படாது. நல்லா புரிஞ்சுங்க. அவர் அதிகமாக கொடுக்கிறவர், வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிற தேவனாக இருக்கின்றார். கவனமாக கேளுங்க.
தேவன். ஆனால் இங்கு தேவன் இவங்களை வந்து வனாந்திரத்திலே கடந்து போகும்படி வழி நடத்தினார். எப்படி வழி நடத்தினார்? பைபிள் போடப்பட்டிருக்குது, தேவன் அவர்களோடு இருந்து நடத்தினார். வனாந்திரத்தில் விட்டுல, தனியாக விடல. பைபிளில் போடப்பட்டது, நீ அவன் ஃபீல் பண்ணாங்க, நீ போ, என் தூதன் உனக்கு முன்னாடி அனுப்புவேன், நீ ஃபீல் பண்ணாத, நீ கவலைப்படுற. அவர் கூட வந்ததுனால நடந்த விஷயம் தெரியுங்களா? பைபிளில் போடப்பட்டிருக்குது, வெயிலில் இவங்க தவிப்பாங்க, வெயிலில் கால் சுடுன்னு சொல்லி, வெயிலில் வேர்த்து ஒழுவுன்னு சொல்லி, வெயிலில் வேர்த்தா உடம்பு அழுக்காகும், அழுக்கான பேட் ஸ்மெல் வரும், இதெல்லாம் நிறையா வரும்னு தெரிஞ்சு கர்த்தர் பார்த்தாரு, ஃபுல்லாக ஏசியாகவே ஆக்கிட்டார். நம்ம மக்கள், நான் சொல்கிறேன், ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்கள். பகல்லையே எனக்கெல்லாம் ஆசை, நடக்கும்போதே எல்லா இடத்துலையும் ஏசி வைக்கணும் போலன்னு. ஆனால் நம்ம ஆண்டவர் பண்ணியிருக்கிறாரு பாருங்கள். இந்த குவைத்து, இந்த அரபு நாடுகள்லாம் வெப்பம் அதிகமாக இருக்குமா. அவங்க சொல்லுவாங்க, ஏர்போர்ட்லாம் ஏசி இருக்கும். இது ஏர்போர்ட்டுன்ற பஸ் ஸ்டாண்ட்லலாம் ஏசி இருக்குமா. எங்கே போனாலுமே, அதாவது இந்த பண்டிகை சீசனில் இந்த பஜார் பக்கம் நடந்து போனால் இந்த கடையிலேருந்து ஏசி அப்படியே அடிக்கும். பார்த்துருக்கீங்களா? போகும்போது அந்த ஏசியை அவங்களை கவர்ந்து இழுக்கும். இங்கே வந்தால் வெளியவே குழு குழுன்னு இருக்குல்ல, உள்ளே வந்தால் இன்னும் குழு குழுன்னு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பார்க்கலன்னா என்னைக்காவது வெயில் நேரத்தில் நம்ம நாள் ரோட்லேருந்து இந்த டிவிஎஸ்ல கொஞ்சம் நடந்து வந்து பாருங்கள். குழு குழுன்னு காற்று இந்த பக்கம் அடிக்கும். எல்லா பக்கமும் பெரிய பெரிய மால் பக்கம்லாம் அடிக்கும். மக்கள் அதெல்லாம் அட்ராக்ட் பண்ணி இழுக்கிறது. நான் சொல்கிறேன், மக்களே எப்படி அட்ராக்ட் பண்ணி இழுக்கிறாங்கன்னா, கர்த்தர் பாரு அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வெயிலின் தாக்கம் வரக்கூடாது வனாந்திரமாக நடத்தினார். பிசாசு வனாந்திரமாக்குனான், அது மேலே நடத்தினாலும் என் பிள்ளைங்க அந்த வனாந்திரத்தில் பாடுபடக்கூடாது என்பதற்காகவே தேவனாகிய கர்த்தர் பகலிலே மேகஸ்தமம், இரவில் பாருங்கள் வனாந்திரத்தில் பனி அதிகமாக இருக்கும், குளிர் நடுக்கும், கர்த்தர் விரைச்சி போயிடுவான்னு சொல்லி கர்த்தர் பார்த்தீங்கன்னா அழகா ஒரு வாம் அது ஹீட்டரை கர்த்தர் அனுப்பி நல்லா ஏதம்மா. ஹலோ, எவ்வளோ நல்ல காட் நம்ம ஆராதிக்கிறாங்க. பிசாசு வனாந்திரமாக்கினாலும் அந்த வனாந்திரத்தில் ஒருத்தர் நம்ம கூடவே வந்துகிட்டு இருந்து நம்ம வாழ்வை இனிமையாக மாற்றிக்கொண்டே இருக்கிறவர். நான் சொல்கிறேன், இந்த ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு நம்முடைய முறாள், இன்றைக்கும் தேவன் நம்மையும் நடத்த அழகானவர், இனிமையானவர். ஆகவே நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், வனாந்திரத்துக்கு கர்த்தர் காரணர் அல்ல. தண்ணீர் இல்லாத பிரச்சனைக்கு கர்த்தர் காரணர் அல்ல. நீங்கள் என்னென்ன பிரச்சனைலாம் நீங்கள் கொண்டு வரீங்களோ நல்லா புரிஞ்சுங்க. ஒரு நாளும் வாயை திறந்து இந்த பிரச்சனைக்கு கர்த்தர் என்று உங்கள் வாயை திறந்து சொல்லாதீங்க, சொல்லிவிடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தால் நல்ல எந்த பிரச்சனைக்கும் கர்த்தர் காரணம் கிடையாது. அதே போல் எந்த நன்மைக்கும் பிசாசு காரணம் கிடையாது. அதையும் நோட் பண்ணிக்கணும். ஏதாவது நல்லது செஞ்சோம் பாருங்க, பிசாசு மக்கள் சொல்லுவோம், பிசாசு பாருங்க அவனை இப்படி பண்ணியிருக்கிறான். எந்த பிசாசும் யாரையும் பெரிய ஆளாக ஆக்க முடியாது. கர்த்தருடைய காருண்யம் அவர்களை பெரியவர்களாக மாற்றும். புரிஞ்சுச்சிங்களா என்ன சொல்கிறேன்னு? மணலை கொண்டு போய் நிறுத்திக்கணும். ஒரு நாளும் வாயத்திறந்து இங்கே இருக்கிற விசுவாசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிகளை சொல்கிறேன், தேவனை குறை கூறக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது. தேவனுடைய மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாட்களில் சில கஷ்டம் பிரச்சனை வரும்போது உடனே வாயை திறந்து, என்ன ஆண்டவரே, என்ன எங்கே ஆண்டவரை போயிட்டீங்க, என்ன ஆண்டவரை பண்ணுறீங்க, என்ன நடந்தது, ஏன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தேவனை முறுமுறுக்காதீர்கள். தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் சத்தியத்தை அறிகிற அறிவில் வளர வேண்டும். சத்தியம் என்ன? கர்த்தர் நல்லவர். தேவன் வனாந்திர மார்க்கமாக நடத்தினாலும் அந்த வனாந்திர மார்க்கத்தில் கர்த்தரே நம்ம கூட இருந்து அழகா நடத்துகின்றார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் கெட்டதற்கு கர்த்தர் காரணம் கிடையாது, கெட்டதற்கு பிசாசு காரணம். கெட்டது அனைத்திற்கும், பேட் தீமையான அனைத்துக்கும் காரணம் பிசாஸ். குட் நல்லது அனைத்திற்கும் கர்த்தர் காரணம். ஆமென். புரிஞ்சுங்களா? எந்த நன்மைக்கும் பிசாசு காரணம் கிடையாது, எல்லா நன்மைக்கும் கர்த்தர் காரணம். அதே போல எல்லா தீமைக்கும் கர்த்தர் காரணம் கிடையாது, எல்லா நன்மைக்கும் மட்டும்தான் கர்த்தர். அதை போட்டு குழப்பக்கூடாது. பிசாசு எப்போது குழப்ப வச்சிருவான் நம்மளை, வந்து எல்லா தீமை பண்ணி கர்த்தரை பேச வச்சிருவான். நல்லது பண்ணி அதாவது பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணுற மாதிரி நல்லது, அதாவது கெட்டதான் பண்ணுவான். மக்களுக்கு கெட்டது தெரியாது, கெடுக்கிறது தெரியாது. வந்து கர்த்தர் செய்த நன்மைகளையே மறைத்து விடுவான் அநேக நேரத்தில். எல்லாம் புரிஞ்சுக்கங்க. அதுதான் இந்த தெளிவு இஸ்ரேல் மக்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு. நல்லது எது கெட்டது எது என்பது தெரிகின்ற அந்த விவரம் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. தெரிந்து கொள்ளுதல் அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. இப்போ 3 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் நடந்து வருகிறார்கள். இப்போ வந்தோடனே பார்த்தீங்கன்னா
இந்த சூர் வனாந்தத்துக்கு வராங்க, தண்ணீர் வேகத்தில் போய் தண்ணி குடிக்க போகிறாங்க. தண்ணி குடித்தா கசப்பாக இருக்குது. என்னடா இது? இவங்க நினைப்பெல்லாம் ஆண்டவர் தான் நடத்திட்டு வராரு, ஆண்டவர் தான் இப்போ கொடுத்தாலும் இதை கொடுக்குறதே கொடுக்குறானே இந்த சாமி, ஒரு நல்ல தண்ணியை குடிக்க வேண்டாம். 3 நாள் தண்ணியை தவிக்க விட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுறாருன்னு புலம்பிட்டு வராங்க. இன்னொரு கேள்வி கேட்பாங்க, முதல்ல வனாந்திரத்துக்கு யார் காரணம்? கர்த்தர்னுவாங்க. ரெண்டாவது கசப்பு கொடுத்தது யாருன்னு கேட்டால் அதுக்கும் கர்த்தர் தான் சொல்லுவாங்க. நல்லா கவனமாக கேளுங்க, அந்த கசப்பான தண்ணீரை கர்த்தர் வைக்கல, வனாந்திரத்தை இந்த பூமியை வனாந்திரமாக்குன்னு தான் வந்தான். வனாந்திரத்தில் இருக்கிற எல்லா விதமான தண்ணீரையும் அசிங்கமாக்கி கசப்பாக்குனதும் அவன்தான். புரிஞ்சுச்சுங்களா? எந்த தீமையை சொன்னாலும் கிரெடிட்டு யாருக்கு போய் சேரணும்னா பிசாசுக்கு தான் போய் சேரணும். எந்த தீமையை சொல்லிட்டு கிரெடிட் கர்த்தர் மேலே போட்டுறக்கூடாது. அவர் தான் பண்ணுறாரு பாரு, பரலோகத்தில் உட்காந்து. ஆமாம், அதான் வேலை. பரலோகத்தில் உட்காந்துக்கிட்டு யாருக்கு என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கிறாரு போல. இவனை எப்படி தூக்கலாம், இவனை எப்படி அடிக்கலாம், இவன் எப்படி போடலாம். பரலோகத்தில் உட்காந்து கபிரியல் அவன் நேராக போவான்டா, அங்கே போகிற வழியிலேயே சாத்திடு பிடிச்சிது. பரலோகத்தில் உட்காந்து ஆண்டவர் நல்லா ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும். ஏஞ்சல்ஸ் எல்லாம் கிடையாது. பைபிளில் போடப்பட்டிருக்குது, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். எருசலேமின் வீதிகளில் யாருக்கு நல்லது பண்ணலாம், யாருக்கு நல்லது பண்ணலாம், யாருக்கு நல்லது பண்ணலாம், எல்லாருக்கும் நல்லது பண்ணார். பைபிளில் அப்படியே எழுதுறார் பேதுரு, நசரனாகி இயேசுவை தேவன் தம்முடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சொஸ்தமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். சுற்றி திரிகிறாரா? எதுக்கு? என்ன எதுக்கு சுற்றி பார்த்துட்டு இருக்கிறான்னா, எவன் வீட்டில் திருடலாம், எவன் வீட்டில் போடலாம் இல்லை, யாருக்கு நல்லது பண்ணலாம், யாருக்கு நல்லது பண்ணலாம். இன்னைக்கு கூட கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்துட்டு இருக்குது. ஆமென். புரிஞ்சுச்சிங்களா? பிசாசு தீமைக்கு காரணமாக இருக்கிறான். தேவன் இயேசு நன்மைக்கு காரணமாக இருக்கிறார். புரிஞ்சுச்சிங்களா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த தீமை சொன்னாலும் யாரை தான் சொல்லணும்னா பிசாசு தான் சொல்லணும், கர்த்தரை சொல்லவே கூடாது. அதே போல் எந்த நன்மையை சொன்னாலும் கர்த்தரை தான் சொல்லணும். யாராவது வாயை தந்து பிசாசு அவங்களை ஞானி ஆக்கணும், பிசாசு அதை கொடுத்தான், பிசாசு இதை கொடுத்தான், ஒரு நாளும் கிரெடிட் வச்சுட்டு போய் பிசாசுக்கு கொடுத்துற கூடாது. நல்லா கவனமாக கேளுங்க, எந்த நன்மைக்கும் பிசாசு காரணம் கிடையவே கிடையாது. இப்போ கசப்பாக இருக்கிறது குடிக்க முடியல, ஆனாலும் உடனே மக்கள் என்ன பண்ணுறாங்க? இன்றைக்கி இருக்கிற இந்த பாரம்பரியமான கிறிஸ்தவங்க போலவே, பாரம்பரியம் கிறிஸ்தவங்களை விட வேதத்தை அறியாத கிறிஸ்தவர்கள் போலவே புலம்ப ஆரம்பிக்கிறான். வந்து மக்களை புலம்ப வைக்கிறான், மக்கள் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க, வந்து முறுமுறுக்கிறாங்க மக்கள். நான் சொல்ல தேவ பிள்ளைகள் நல்லா கவனமாக கேளுங்க, ஒரு நாளும் முறுமுறுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. பக்கத்து சொல்லுங்க, ஒரு நாளும் முறுமுறுக்குகிறவர்களாக. முறுக்கு சொல்றவங்களாவா? எங்க முறுமுறுக்குகிறவர்களாக இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, தீமைகள் பிசாசிடமிருந்து வருகிறது, நன்மைகள் தேவனிடமிருந்து வருகிறது என்பதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு தேவனை மட்டுமே சார்ந்து கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தேவனை துதியுங்கள், பிசாசை விரட்டுங்கள். இஸ்ரேல் மக்கள் இந்த தெளிவில்லாதனால கர்த்தரை நோக்கி முறுமுறுக்கிறார். 24 அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் பாருங்க, இவர்கள் மேல் கிருபை உள்ளவராகவே இருக்கிறார். இப்போ மோசே பாருங்க, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார், ப்ரேயர் பண்ணுறார். பாஸ்டர் மோசஸ் ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே அப்பா என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. இப்போ ஜெபிக்கும் போது கர்த்தர் மோசைக்கு ஒரு காரியம் சொல்கிறார். என்ன சொல்லலாம்? அப்பொழுது கர்த்தர் மோசைக்கு ஜெபத்தில் மரத்தை காண்பிக்கிறார். அதை அவன் தண்ணீரிலே போட்ட உடனே பாருங்க, கவனமாக கேளுங்க, நிறுத்தி நிதானமாக படிக்கிறேன், கவனமாக கேளுங்க. அப்பொழுது கர்த்தர் மோசைக்கு ஒரு மரத்தை என்ன ஆண்டவரே மரத்தை போய் இந்த மக்களும் திட்டிட்டு இருக்கிறேன், நீங்கள் பாட்டுக்க மரத்தை காமிச்சிட்டு இருக்கிறீங்களே. யோசிச்சு பாருங்க, வெளியே வந்தா பிடிச்சி வெளுக்கிறது ரெடியா இருக்கிறாங்க விசுவாசிங்க. யார? பாஸ் மோசையை அடிக்கிறதுக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாரு, இப்போ மட்டும் வெளியே ஆட்கள் நீ அடிக்கிறதுக்கு ரெடியா இருந்தா எப்படி இருக்கும்? ஏங்க சீரியஸ், இந்த மாதிரி தான் இந்த சீன்ல இருந்துருக்குது. வெளியே மக்கள் ரெடியா இருக்கிறாங்க, அவனை வெளியே வரட்டும், நான் தொலைஞ்சாண்டாவேன், எங்கெல்லாம் கூட்டி வந்து இப்படி கழுத்து இருக்கிறது எங்களை கூட்டி வந்தான், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்கிற முறுமுறுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணுறாரு மோசஸ். இப்போ கர்த்தர் வந்து மரத்தை காமிக்கிறேன், என்ன ஆண்டவரே இந்த மக்கள் கசப்பாக இருக்குன்னு கசந்து தள்ளிட்டு இருக்கிறான்னு போய் மரத்தை காமிக்கிறீரே. கவனமாக கேளுங்க, அந்த இடத்துல வேற ஏதாவது ஸ்பெஷலாக கர்த்தர் காமிச்சிருக்கலாம்னு யோசிச்சிருக்கலாம்.
ஒரு நட்சத்திரத்தை காமிச்சா கவலைப்படாத, நட்சத்திரத்தை கர்த்தர் காண்பிக்கிறாரு. இல்லை ஒரு புதையில காமிச்சா கூட, ஏதோ ஒன்று காமிச்சா கூட நல்லா இருக்கும். ஆனால் கர்த்தர் பாருங்க மரத்தை காமிக்கிறார். கவனமாக கேளுங்க. மரத்தை காண்பித்தார், அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராக மாறிற்று. கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே, அந்த மரம் என்ன? இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரம். ஆமென். அப்போஸ்தலர் 3:5 போவோம். அப்போஸ்தலர் 5:30 படிப்போம். அப்போஸ்தலர் 5:30. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை பாருங்க, நீங்கள் மரத்தில் சொல்றாரு இல்லையா, இங்க கரெக்டா தெளிவுபடுத்துறாரு, இங்கு கரெக்டா போதிக்கிறார். நம்ம பேதுரு என்ன சொல்றாருன்னு சொன்னால், நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி, தள்ளி படிங்க, பிதாக்களின் தேவனாக எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனந்திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது என்ன? போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், மரத்திலே தூக்கி கொலை செய்த அந்த இயேசுவை தேவன் எழுப்பி என்ன சொல்றாருன்னா, இந்த மரம் வேற ஒன்றும் இல்லை, நீ கசந்து வாழ்க்கை கசப்பா இருக்குது, தண்ணீர் கசப்பா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கு இல்லையா, அந்த கசப்பான வாழ்க்கையை மாற்றுவதற்கு அன்றைக்கே ஒரு மரத்தை தேவன் காண்பித்தார். இது எதுக்கு முன்னடையாளம்னா, இதே மாதிரி தான் ஒருத்தர் மரத்தில் தூக்கி சாக போகிறார். அவர் மூலமாக தான் இந்த முழு மனு வர்க்கத்துக்கும் இருக்கின்ற கசப்பு நீக்கப்பட போகின்றது. கசப்பான வாழ்வு மாறி இன்பமான வாழ்வு அமைய போகிறது என்பதை அன்றைக்கே தேவன் காண்பிக்கிறார். ஆகவே வேதம் சொல்கின்றது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அங்கேயே பவுல் மேற்கோள் காட்டுறார். இந்த மரம் என்ன மரம்? என் சாபம், என் கசப்பை நீக்கின மரம், என் சாபத்தை நீக்கின மரம், என் வியாதியை நீக்கின மரம், என் தரித்திரத்தை நீக்கின மரம். கிறிஸ்து எனக்காக சாபமாகி சாபத்திற்கு என்னை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். தேவ பிள்ளைகளே, கசந்து போய் நிற்கிறீர்களா? நான் சொல்றேன், மரத்தை நோக்கி பாருங்கள். என்ன மரம்? சிலுவை மரம், கல்வாரி. இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கிறாரே, அவரை நோக்கி பாருங்கள். கசப்பை அந்த மரத்தை தூக்கி போடுறாரு. மரத்தை தூக்கி போட்ட உடனே கசப்பு நீங்கி அங்கு மதுரமாக மாறுகின்றது. பாருங்க, மரத்தை காமிக்கிறாரு தேவன். மரத்தை காமிச்ச உடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மோசஸ் உட்காந்துட்டு, ஓ ஸ்தோத்திரம் கர்த்தாவேன்னு சொல்லி அங்கேயே உட்காந்துட்டுக்கல. போய் அந்த இடத்துல என்ன தேவைப்படுதுன்னு சொன்னால், மோசேயுடைய விசுவாசத்தை இங்கே பார்க்குறோம். மரத்தை காமிச்சிட்டு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த நேரத்தில் மரத்தை காண்பிக்கிற நன்றின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அங்கே ஒரு விசுவாசம் தேவைப்பட்டுச்சு. என்ன விசுவாசம்னா, அந்த மரத்தை கொண்டு போய் தண்ணியில் போடணும். நிறைய கிராஸ் கேள்விலாம் வந்திருக்கும். ஆண்டவரே, ஏற்கனவே கசந்து போய் கிடக்குது, மக்கள் குடிச்சு வெறுப்பில் கிடக்குறானுங்க, இந்த மரத்தை தூக்கிட்டு போனால் ஏற்கனவே நீ அடித்து கொள்றதுக்கு ரெடியாக நிற்கிறானுங்க, அவனுங்க பிச்சு பிராண்டிடுவானுங்க, நீ அந்த மாதிரி இருக்கிறானுங்க, என் ரத்தத்தை கூட தண்ணியாக குடிக்கிற ஆட்களாக இருக்கிறானுங்க. யோசிச்சு பாருங்க, இவர் தண்ணி இந்த மரத்தை கொண்டு போய் போட சொன்னான்னா, மரத்தை தூக்கிட்டு மோசஸ் நடந்து போகிறான், என் மக்கள் வந்துட்டு எவ்வளோ காண்டாக இருப்பாங்க. யோசிச்சுப்பான், டே மோசஸ், நாங்கள் பாட்ட தண்ணி இல்லாமல் தண்ணி என்னடா கிரிக்கெட் ஆடுறதுக்கு மட்டையை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறியாடா, வந்தாந்த இடத்துல கிரிக்கெட் ஆடுறதுக்கு விளையாடுறதுக்கு போயிட்டேன், விளையாட்டு காமிக்கிறேன், நீ பூச்சாண்டி காமிக்கிறியா, மரத்தை தூக்கி போயிட்டு என்ன நினச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லி கேட்டிருக்க தோணும். உள்ளத்தில் பல விதமான எலும்பு இருக்கும். இவர் ஜோமெண்ட் ஆண்டு நீர் வேறு மரத்தை காமிங்க, நான் பட்டு தூக்கி போனேன் பட்டுக்கா, என்ன ஆண்டு வரை இப்படிப்பட்ட விபரீத விளையாட்டுலாம் காமிச்சு. கவனமாக கேளுங்க, ஃபெய்த் அவசியம், விசுவாச அவசியம். அந்த இடத்துல கொண்டு போகணும், மரத்தை தூக்கி போய் தண்ணியில் போடணும். போடுறவங்க பல எதிர்ப்புகளை தாண்டி மோசஸ் நடந்து போகணும், சும்மா இல்லை. அங்கே ஒரு ஊழியக்காரனுடைய விசுவாசம் அவசியப்படுகின்றது. அதை வெட்டி கொண்டு அதை போய் வெட்ட போகிறான், மரத்தை காமிக்கிறார். மரத்தை காமிச்ச உடனே அப்படியே வேரோட புடுங்க போகணும். யோசுவா, கொஞ்சம் அந்த அருவாவை தூக்கிட்டோப்பா, இப்போ இந்த மரத்தை வெட்டணும். அப்போ மரத்தை வெட்டினாங்க. அப்போ கூட இருக்க என்ன சொல்லி, என்னடா கேனத்தனமாக பண்ணிட்டு இருக்கிறேன், நாங்களாம் தண்ணி கஷ்டப்பண்ணி போய் மரத்தை இன்னும் உங்கள் அசிஸ்டன்ட் பாஸ்ட்டை பிடிச்சிக்குவானுங்களாருங்க. யோசுவா பிடிச்சி இன்னும் அவன் தான் கிறுக்குத்தனமாக போய் மரத்தை விட்டு சொல்லி, நீ இந்த நேரத்தில் தண்ணீர் மதுரமாக மாறு, தண்ணீர் கசந்து கிடக்குது, நல்லா கசப்பாக இருக்கிறோம், நீ பாட்டுக்கு அந்த நேரத்தில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. பாஸ்ட் மோசஸ்க்கும் கொஞ்சம் குழப்பமாக இருந்திருக்கும், நம்ம அசிஸ்டன்ட் பாஸ்ட் யோசுவாவுக்கும் கொஞ்சம் குழப்பமாக இருந்திருக்கும். இல்லைப்பா, குரு சொல்லிட்டார், பாஸ்டர் சொல்லிட்டார், வெட்ட சொல்லிட்டார், எனக்கு தெரியாது, ஐயா வெட்ட சொல்லியிருக்கிறார், அவ்வளோதான்.
நீ என்னையெல்லாம் கேள்வி, அவர் போய் கேள்வி பாருங்கள். அந்த இடத்துல பல்வேறு விதமான பிரச்சனையெல்லாம் தாண்டணும். தேவன் ஜபத்துக்கு ஜெபிக்கும் போது கர்த்தர் மரத்தை, பைபிள் அப்படி தான் போடப்பட்டிருக்குது, சிம்பிளாக போட்டிருக்கு பாருங்க. மோசே கர்த்தரை கூப்பிட்டான், அப்பொழுது கர்த்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார்னா என்ன மரம் போய் வளர்ந்துருக்கும், அந்த மரத்தை காமிச்சு வெட்டணும் கழிக்கணும், இந்த மரத்துக்கு போடணும். அதை அவன் தண்ணியில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராக மாறிட்டு. கவனமாக கேளுங்க, ஒரு ஃபெய்த் மேன், ஒரு விசுவாச மனிதன், தேவ பிள்ளைகளே, வனாந்திரமான இந்த ஒரு வாழ்விலே கசப்பான ஒரு வாழ்வை இனிமையாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் தேவன் சொல்லுகின்ற வாழ்வை விசுவாசித்து ஆக்ஷன் பிளானில் கொண்டு வரக்கூடிய ஆட்களாக இருக்க வேண்டும். கசப்பான ஒரு வாழ்வுக்குள்ளே போயிட்டு இருக்கிறீங்களா, தேவன் என்ன சொல்கிறாரோ அது கீழ்ப்படிந்து செய்யக்கூடிய ஒரு மனிதனை தேவன் எதிர்பார்க்கிறார். சில பிரச்சனை வரும், போராட்டம் வரும், கடிச்சு கொதற மாதிரி சில ஆட்கள்லாம் இருப்பாங்க. ஒன்றுமே உங்களை வந்து அப்படியே சொல்லுவாங்க, பார்வையிலே கொள்றாளுங்க இவன்லாம், இவன் கத்தியை வச்சு குத்த வேண்டிய அவசியம் இல்லையா, அவன் பார்வையிலேயே எங்களை ஒரு வழி பண்ணிடுவான்லாம் சொல்கிற மாதிரிலாம் இருக்கலாம். விசுவாச ஆக்ஷன் அவசியப்படுகின்றது. ஆமென். இந்த இடத்துல பார்க்குறோம், போட்ட தண்ணீரில் போட்ட உடனே போட்ட உடனே அப்போ அந்த தண்ணி இதுக்கு வெயிட் பண்ணுதுன்னா மரத்துக்கு வெயிட் பண்ணுது. கசப்பு மாறுவது இருக்குது, கசப்பு மாறினா அந்த மரம் வந்தால் தான் கசப்பு மாற்ற முடியும். முழு உலகமுமே பைபிளில் போடப்பட்டிருக்குது, இது முழு உலகமே இயேசுவின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தது. ஆமென். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அந்த சிலுவையின் மரணத்தின் மூலமாக முழு மனு வர்க்கத்துக்கும் மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். இப்போ யாரெல்லாம் அந்த சிலுவை மரணத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய வாழ்வு மாற்றப்படுகிறது. கசப்பான ஜீவியம் இனிமையான ஜீவியமாக மாற்றப்படுகிறது. நம் தேவன் கசப்பை இனிப்பாக்குகிறவர். பக்கத்தில் சொல்லுங்க, தேவன் கசப்பை இனிப்பாக்குகிறவர். பக்கத்தில் சொல்லுங்க, உங்க கசப்பான வாழ்வை இன்பமாக மாற்றுகிறவர். நம் தேவன் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர். நம் தேவன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர். நம் தேவன் வியாதியை ஆரோக்கியமாக மாற்றுகிறவர். நம் தேவன் தரித்திரத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர். ஆமென். அப்படிப்பட்ட தேவன் நாம் ஆராதிக்கின்ற தேவன் சாதாரணமான ஆள் கிடையாது. நம் தேவன் மரணத்தை ஜீவனாக மாற்றுகிற ஜீவாதிபதி. ஆமென். அதுதான் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே பாடுபட்டு மரித்து அபாரமான ஒரு மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு காரியம் நோட் பண்ண விரும்புகிறேன், மோசேயின் நாட்களில் மோசே நமக்காக மரிக்கவில்லை, ஆனால் இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து மரித்தார். ஆமென். புரிஞ்சுங்க, இன்று தேவன் நமக்காக சிலுவில் அடிக்கப்பட்ட இயேசுவை தான் காண்பிக்கிறார். உன் வாழ்வு கசப்பான வாழ்வு இன்பமாக மாற வேண்டுமா, இயேசுவை நோக்கிப்பார். அந்த நாட்களில் ஒரு பாட்டு பாடுவோம், அருமையான ஒரு பாட்டு. இயேசு இன்பமானவர், இயேசு மதுரமானவர், பாவ சாபரோகம் நீக்க வல்லமையானவர். இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையான. அருமையான ஒரு பாட்டு, ஒன்றை மோசஸ் பாடுவார் அந்த நாட்களில். சொல்லுங்க, இயேசு இன்பமானவர், இயேசு மதுரமானவர். ஆமென். உங்கள் வாழ்வில் கசப்பை மாற்றக்கூடிய இன்பமானவர் இயேசு. அவரை பாருங்கள், சிலுவை நோக்கி பாருங்கள். உங்கள் வாழ்வில் இருக்கின்ற எல்லா கசப்புகளும் நீங்கி இனிமையாக மதுரமான ஒரு வாழ்வாக மாற்றப்படும். பாருங்க, இந்த ஜனங்கள் பாருங்க, இப்போ முறுமுறுத்தாங்களா, இன்னொரு முறையும் வனாந்திர மார்க்கமாக போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த கூறுகட்ட ஆட்களுக்கு புரியல, கூட யார் வராங்கன்னு தெரியல. ஆண்டவர் சொன்னார், நீ வழியிலே நீ பயப்படாத, என் தூதனை உனக்கு முன்னாடி அனுப்புகிறேன், பயப்படாத, என் தூதனே உனக்கு முன்னாடி அனுப்புகிறேன், அவர் பார்த்துக்குவார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லணும், நான் இருக்கிறப்ப என் சமூகம் என் பிரச்சனும், அதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அநேக நேரத்தில் நம்ம கூட பாருங்கள், கிறிஸ்துவ விசுவாசிக்கலாங்க, நாம் கூட சில இடத்துல வந்து மறந்துடுறோம், யார் கூட இருக்கிறாருன்றதையே மறந்துடுறோம், யார் நம்மை நடத்துகிறார் என்பதையே மறந்துடுறோம், யார் நம்முடைய தேவன் என்பதையே மறந்து போயிடுறோம். பிள்ளைகளை மறக்காதீங்க, தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வாழ்க்கை பயணத்தில், இந்த வனாந்திரமான வாழ்க்கை பயணத்திலே நம்முடைய இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். வனாந்திரமான வாழ்க்கை பயணத்திலே இந்த உலகத்தின் அதிபதி பல காரியத்தை நம்முடைய வாழ்வில் செய்ய எத்தனித்தாலும் அதையெல்லாம் மாற்றி ஒன்றுமில்லாமலாக்கி நம்முடைய வாழ்வை
கசப்பை இனிமையாக மாற்றி, வியாதியை ஆரோக்கியமாக மாற்றி, தரித்திரத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நல்லா கவனமாக கேளுங்க. எல்லா மைனஸையும் பிளஸ்ஸா மாற்றுகிறவர், எல்லா பிற்போக்கானதையும் முற்போக்காக, எல்லா தீமைகளும் நன்மையாக மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட தான் வந்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். நம்ம கூட இருக்கிறவர் யாருன்றதையே மறந்து விடாதீர்கள். ஆமென். இந்த ஜனங்கள் பாருங்க, இன்னொரு முறை என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்துகிட்டு இருக்கும்போது பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா வனாந்திரம் என்று சொன்னாலே நம்ம வீட்டில் இருக்க மொசைக்கு மார்பிள்ஸ் தர கிடையாது. வனாந்திரம் என்று சொன்னாலே மணல் நிறைந்திருக்கும் இல்லைங்களா? இப்போ தான் மெரினா பீச்சில் இந்த வாக்கிங்காக கொஞ்சம் அப்போல்லாம் மணல் நடந்து ரொம்ப தூரம் கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அதெல்லாம் நல்லா நடக்கிற அளவுக்கு டைல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, இந்த ரோடுக்கு நல்லா போட்டிருக்கிறாங்கன்றாங்க. இந்த பீச்சுக்கு போகிற அளவுக்கு வந்து அப்போ முன்னாடி ரோட்டு ஓரமாக போட்டிருந்தாங்க. இப்போ அந்த அந்த என்னது கடைவீதி பக்கமாகவே, இந்த கடைவீதி பக்கம் நடந்து உள்ளே போவாங்களா, அந்த பக்கம் சூப்பராக போட்டிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நான் போய் பார்த்ததில்ல, நியூஸில் பார்த்தேன் வந்து போட்டிருக்கிறாங்க. அப்போல்லாம் பீச்சில் உள்ளே கடற்கரை ஓரமாக போகணுன்னா அந்த மணலில் நடந்து போகிறதுக்குள்ளே படாத பாடுபட்டுருணும். உண்மைதானே? இன்னும் எல்லோரும் போயிருக்கீங்களே? ஆனால் போயிருக்கீங்களா? சில பேர் இங்கே இருக்கிற ஏற்காடுக்கே போகாதாரெல்லாம் இங்கே உட்காந்துருக்கிறீங்க. சிரிக்கிறாங்க சொன்னோம். நீங்கள் இங்கே இருக்கிறாங்க, ஏற்காடுக்கு 100 தடவை போன ஆட்கள் இருக்கிறாங்க, ஏற்காடுக்கு போகாத ஆட்கள் இருக்கிறாங்க. வந்து கவனமாக கேளுங்க. இதுமாரி தான் பீச் பக்கம் பாருங்கள், போன ரொம்ப கஷ்டம். இந்த பக்கம் வந்து இந்த ஜனங்கள் வனாந்திர மார்க்கமாக நடந்து போகிறார்கள். அப்போ மணல் மேலே நடந்து போனால் கஷ்டம் மட்டும் கிடையாது பாருங்கள். இந்த மணல் என்று சொன்னாலே அந்த நாட்டில் பாருங்கள், வீட்டு பக்கம் மணல் போட்டாங்கனாலே அதில் போய் உட்காந்து வேலை, அதிலேயே படுத்துக்கிறது, நல்லா சில்லுன்னு இருக்கும். சொல்லுவாங்க பெரியவங்க, சொல்லி இதில் படுத்தா அவ்வளோதான்னுவாங்க. வந்து பெரியவங்க எச்சரிப்பாங்க, ரொம்ப நேரம்லாம் படுத்து இருக்க முடியாது. பாருங்கள், வனாந்திரம் என்று சொன்னாலும் மணல் நல்லா இருக்குன்னு நைஸாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சொல்லப்போனால் எல்லா விதமான விஷக்கிருமிகளும் மணலுக்குள்ளாக தான் புதைந்திருக்கும். புரியுதா? அப்படி தான் பாருங்கள், ஒரு சோசியல் மீடியா பார்த்துட்டு இருக்கும்போது காமிக்கிறாங்க, ஒரு பெட்ஷீட்டை வந்து அந்த வனாந்திரத்தில் விரித்து போடுறாங்க. ஒரு கொஞ்சம் செகண்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் செகண்ட் பண்ண உடனே அந்த பெட்ஷீட்டை தூக்குறாங்க. ஏகப்பட்ட பாம்பு பூரா தேலாம் ஓடுது. திரும்ப எங்கே ஓடுது? திரும்ப மண்ணுக்குள்ளே புதைஞ்சிக்கிறதுக்கு போகுது. அதுக்கு நிழலுக்காக மேலே வந்துருக்குது. இப்போ அந்த பெட்ஷீட் போட்ட நிழலுக்காக மேலே வந்துருக்குது. டக்குன்னு வந்து பாருங்கள், தூக்குன உடனே சல்லுன்னு எல்லாமே உள்ளே போக ஆரம்பிச்சு. மணல் நடக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. தேவன் நடத்தி போகிறார். ஜனங்கள் கவனமாக கேளுங்க. எப்போல்லாம் அந்த ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தாங்களோ, படிப்போம். என்னாகும் புத்தகம் 21ஆம் அதிகாரம் போங்க. 21ஆம் அதிகாரம் போவோம். அங்கேருந்து படித்து காமிக்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. என்னாகும் புத்தகம் 21ஆம் அதிகாரம். வேவுகாரர் காண்பித்த 1ஆம் வசனம் படிக்கிறேன். வேவுகாரர் காண்பித்த வழியாக இஸ்ரவேலர் வருகிறார்கள் என்று தெற்கே வாசம் பண்ணுகிற கானானியனாகிய ஆராத் ராஜா கேள்விப்பட்ட போது அவன் இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்கள் சிலரை சிறைப்பிடித்து கொண்டு போனான். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி, தேவரீர் அந்த ஜனங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுத்தால் அவர்களுடைய பட்டணங்களை சங்காரம் பண்ணுவோம் என்று பிரதிக்கினை பண்ணினார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்களை கானானியரை ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய பட்டணங்களுக்கு சங்காரம் பண்ணி அவ்விடத்துக்கு ஓர்மா என்று பெயரிட்டார். அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். வழி நிமித்தம் என்ன சொன்ன உங்களுக்கு? மணலில் நடக்கிறது கஷ்டம்தான், எல்லாருக்குமே கஷ்டம்தான். எவ்வளோதான் நீங்கள் தரையில் நல்லா வேகத்தில் நடந்தால், வாக்கிங் வேகத்தில் நடந்தாலும் மணலில் நீங்கள் நடக்க முடியுங்களா? குதிரையால் வேகத்தாக, குதிரை மேலே உட்காந்து வேகத்தில் ஓடணுன்றதுக்காக. ஓகே, படிக்கிறேன். ஜனங்கள் தேவனுக்கும் இப்போ பார்த்தீங்களா, உடனே மனம் அடிவடைந்தாலே அடுத்து இப்போ இந்த ஜனங்கள் பண்ணுற வேலை, ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்தில் வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாக இருக்கிறது என்றார்கள். யோசிச்சு பாருங்க, என்ன
அற்பமான உணவா. மன்னாவை எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க பாருங்கள். மன்னா எவ்வளவு இன்னைக்கெல்லாம் மன்னாவுடைய வேல்யூ சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஆனால் அன்றைக்கு மன்னாவில் தான் எல்லா விதமான விட்டமின்ஸும் இருந்தது, எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் இருந்த ஒரு மாத்திரை மாதிரி இருக்கின்ற ஒரு அழகான உணவு மன்னாவை கொடுத்தார். இது சாப்பிட்டு வெறுப்பாக இருந்துச்சான். முதல்ல எதனால் பாருங்கள், வலி நிமித்தம், நடக்கிறது நிமித்தம் மன்னம் அடிவானாங்க. இப்படி வர பண்ணினது என்ன, இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாக இருக்குது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சருமங்களுக்கு ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததனால் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் பேசுவேடா என்ன பேசுகிறேன். சில பாஸ்டால் அடிக்க முடியாத சொல்ல போனா படுவா என்ன பண்ணிருக்கிறான். ஏன்னா இவ்வளோ ஃப்ரீயாக உனக்கு ஃப்ரீ ஃபுட்டு வேலைக்கு போனியா, அங்கே என்ன சாப்பிட்டேன், அங்கே என்ன உனக்கு என்ன பார்வை உனக்கு சாப்பாடு கொடுத்தான், இருக்கிற சாப்பாடே போகணும், எவ்வளோ வேலை வாங்கினான் படுபாவி. இங்கே வனாந்திரத்தில் இவ்வளோ சொகுசா உங்களுக்கு பகலில் ஒரு ஏசியை போட்டு விடுறாரு, நைட்டான கூலர் ஏர் என்னது ஹீட்டர் அனுப்புகிறாரு. வேலைக்கு மன்னாவை டெய்லி காலையில் மன்னா வருது. கேட்கறதுக்கு 11ஆம் அதிகாரத்தில் காடையெல்லாம் கேட்டீங்க, கறியெல்லாம் மூக்கில் போகும்போதே நல்லா சாப்பிட்டீங்க, மூக்கு பிடிக்க ஒரு நாள் தின்னீங்க, 1 மாதம் தின்னீங்கடா, அடே 1 மாதம் தின்னீங்க, பட்டு அப்படியே போட்டுக்கணும். பைபிள் படம் மோசை மிகுந்த சாந்த பைபிள் ஆண்டு சொல்ல, இவனை என் தாசனாகிய மோசையை போல சாந்த குணம் உள்ளவன் அவரே சொல்லிட்டார். தெரியுது ஆண்டு இவ்வளோ படுபாவி, இவ்வளோ மக்கள் மத்தியில் ஒரு மனுஷன் இவ்வளோத்தையும் சகிச்சுட்டு போகிறான்னா ஆண்டவரே கிரெடிட் கொடுக்குறார், அவனை பாராட்டுறார், மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். பார்த்தீங்கன்னா கொள்ளிவாய் சருபாலாம் போட ஆரம்பிக்குது. உடனே இன்னொரு கேள்வி பைபிளில் போடப்பட்டிருக்கு இல்லையா, கர்த்தர் கொள்ளிவாய் சருபங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார்னு போடப்பட்டிருக்குது இல்லைங்கய்யா. உடனே அங்கேயும் மக்கள் நிற்பாங்க. கவனமாக கேளுங்க, நல்லா ஒரு விஷயம் சொல்லக்கொள்கிறோம், கவனமாக கேளுங்க. தமிழ் வேதாகமத்தை மொழியாக்கம் செய்யும்போது இந்த மொழியாக்கம் செய்கிறவர்கள் சில தமிழ் ஆட்கள், நம்ம ஊரில் இருக்கின்ற சில பிராமண வகுப்பை சேர்ந்தவர்கள் மொழியாக்கம் பண்ணுவதற்கு உதவியாக இருந்தாங்க. சில நேரத்தில் தேவனை பற்றி சீகன்பாலுக்கு சொல்லும் போதெல்லாம் அவங்களால கிரகிக்கவே முடியல. இப்படியெல்லாம் நடக்குமா, இப்படியெல்லாம் ஆகுமா அப்படின்னு சொல்லி அவங்களாவே கிரகிக்க முடியாதனால அவங்க என்ன பண்ணாங்க, சில வார்த்தை, அன்றைக்கு வார்த்தைகள் இல்லாதனால சில வார்த்தையெல்லாம் அப்படியே போட்டுட்டாங்க. எப்படி போட்டாங்கன்னா, தேவன் செஞ்சது மாதிரியே போட்டுட்டாங்க, தேவன் பண்ணினது மாதிரியே போட்டாங்க. ஆனால் தேவன் செய்யவில்லை. எபிரேய வேதத்திலிருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா பர்மிஷன் டேர்மில் எழுதப்பட்டிருக்கிறது, பர்மிட் டேர்மில் எழுதப்பட்டிருக்கிறது. பர்மிஷன் என்று சொன்னால் அனுமதி கொடுத்தார் என்ற டேர்மில் அந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மேலே கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் அடித்தார், கர்த்தர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் என்ற இடத்துலலாம் நிறுத்தி கேள்வி வந்துச்சுன்னா அதுக்கு ரூட் வேர்டெலாம் கொஞ்சம் பார்த்து இது எதனால் ஏன் கர்த்தர் இதெல்லாம் பண்ணினார் என்பதை கொஞ்சம் கவனிக்கணும். கர்த்தர் தான் பண்ணாரா, அது கர்த்தர் அனுமதித்தாரா என்று பார்க்கணும். நான் கேட்குறேன், இந்த பரலோகத்துலேருந்து கர்த்தர் ஸ்பெஷல் கொள்ளிவாயெல்லாம் அனுப்புனாரா, இந்த கொள்ளிவாய் ஏற்கனவே அங்கே இருந்ததா? நான் சொன்ன ஏற்கனவே தான் முன்னாடியே சொன்னேன், மணலில் தேளு பூரா இந்த மாதிரி விஷப்பாம்புகள் எல்லாமே மணலில் மறைந்திருக்கும். கவனமாக கேளுங்க, இவங்க தேவனுடைய வார்த்தையை கடைபிடிச்சு போகும்போதெல்லாம் நவுந்து போச்சு. ஹலோ, நம்மால் வராயா, கர்த்தரை கனம் பண்ணுற ஒரு ஆள் வரான், அது பாம்பு, அது குட்டிக்கு பிள்ளைங்களாம் சொல்லி எவனும் போய் கடிச்சிடாதீங்கடா, நமக்கு தான்டா ஆபத்து. அவங்க சாதாரணமாக கிடையாது, தேவ ஜனங்கள் அவங்கெல்லாம், இஸ்ரவேலுடைய பிள்ளைங்க. அதனால தொற்றாத, தொட்டா நம்ம தான் கெட்டு போயிடுவோம், நம்ம ஜனமே அழிஞ்சு போயிடும்னு கொள்ளிவாய் சருப்பெல்லாம் பிள்ளைகளை பார்த்து, அது குட்டி கொள்ளிவாய் சருப்பெல்லாம் சொல்லியிருக்கும், அதுமாதிரி தேளு அது குட்டிகளுக்கெல்லாம் சொல்லியிருக்கும், கடிச்சிடாத. ஆனால் எப்பயெல்லாம் இவன் தேவனுடைய வார்த்தையை மீறி போனானோ அங்கெல்லாம் தேவன் தன்னுடைய கரத்தை, பாதுகாப்பின் கரம் எடுக்கப்பட்டது. அதனால பாம்புங்க போட ஆரம்பிச்சிச்சு. புரியுதா? பக்கத்தில் புரிஞ்சிச்சான்னு சொல்லுங்க. கொள்ளிவாய் சருப்பம் பரலோகத்திலிருந்து இறக்கல, எல்லாமே இங்கே தான் இருக்குது. தேவனுடைய பாதுகாப்புக்குள் இவர்கள் இருக்கிறவர்களும் ஒன்றும் இவங்களை தீமை இவர்களை அணுகவில்லை. என்றைக்கு இவர்கள் தேவனுடைய பாதுகாப்பை விட்டு வெளியே போனார்கள்? ஃபாதர் பெர்க்மார் ஒரு பாடுவார், துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் நான் வந்துட்டேன் ஜாமி, நான் தான் வந்துட்டேன், முறுமுறுத்தால் திரும்பி வருவான், நான் வந்துட்டேன், நான் தான் இருக்கிறேன், வெயிட் பண்ணி போடுறதுக்கு நான் வந்துட்டு இருக்கிறேன். கவனமாக கேளுங்க, முறுமுறுத்தால் திரும்ப சொல்கிறேன், உங்கள் வாயை திறந்து கர்த்தரை துதிக்கிற துதி மட்டும்தான் வரணும்.
தேவனை ஒரு நாளும் வாயை திறந்து முறுமுறுக்க கூடாது. முறுமுறுத்தா இந்த உலகத்தில் ஒட்டுமொத்த தீமைகளும் வந்துட்டேன் இந்த வந்துட்டேன்னு சொல்லி வந்துடும். கேர்ஃபுல்லாக பார்க்க கவனமாக இருங்க. கவனமாக இருங்கன்னு என்ன அர்த்தம்? வாயை திறந்து முறுமுறுக்காதீர்கள். புரிஞ்சுச்சுங்களா என்ன சொல்லிட்டு இருக்கிறோன்னு? தயவுசெய்து சொல்கிறேன், முறுமுறுக்காதீங்க. என் வாழ்க்கையில் எவ்வளோ அசம்பாவிதம் நடந்தாலும் ஒரு நாளும் என் வாயை திறந்து தேவனை நெகட்டிவாகவே பேச மாட்டேன். சில இடத்துல தோன்றும், இல்லை கர்த்தர் இந்த தீமையும் நன்மையாக மாற்றுவார். எனக்கு தெரியும் இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்துவார். எனக்கு தெரியும் என்னை கண் கலங்க விட மாட்டார், என்னை கைவிட மாட்டார், என்னை தலை குனிய விட மாட்டார், என்னை வெட்கப்படுத்த மாட்டார். ஒவ்வொரு தடவைலாம் பிசாசு நெகட்டிவான பலகாரத்தை கொண்டு வந்து விடுவான் பாருங்க. சொல்ல தோணும், உடனே அதுக்கு எதிர்மாறா பிசாசை பார்த்து சொல்ல, டே பிசாசே இப்படி தான் நான் இருப்பேன், என் தேவன் இப்படி தான் சொல்லியிருக்கிறார். என் வாயை கிளறுவான். கிளறி எப்படியாவது நெகட்டிவாக இவன் வாயில் நெகட்டிவாக முடியாதே, என் வாயிலிருந்து வர நெகட்டிவாக. என் பிள்ளைகளும் கேட்டு பாருங்கள், மனைவி போயிட்டு கேட்டு பாருங்கள், நெகட்டிவாக ஒரு நாளும் பேசுவது கிடையாது. தேவனை பற்றி தப்பாக பேசுவது கிடையாது. தேவன் இப்படி பண்ணார் அப்படி பண்ணுவார் ஒரு நாள் சொல்கிறது கிடையாது. எனக்கு தெரியும் தேவன் நன்மைக்கு காரணர், நல்லது மட்டும்தான் செய்வார். ஆமென். இப்போ பிசாசுக்கு இடம் கொடுக்குறாங்க. கவனமாக கேளுங்க, ஆவிக்குரிய பிரமாணங்கள் மாறவே மாறாது. ஆவிக்குரிய பிரமாணங்கள் என்றைக்கும் பழமையாக போகாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள், என்பதை மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு முறுமுறுத்தால் நாம் பிசாசுக்கு வழியை திறந்து கொடுக்கின்றோம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சிச்சிங்களா? பார்க்கல புரிஞ்சிச்சிங்களா? இப்போ கேளுங்க, இப்போ பக்கத்தில் கேளுங்க, வாங்க இப்படி சொல்லுங்க, இங்கே வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இதுவரை பிரச்சனை நடந்துச்சா இல்லையா? இதுக்கெல்லாம் யார் தெரியுமா காரணம்? கர்த்தர் கிடையாது, உங்க வாய். இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? ஏதாவது பிளஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தா இப்படி பண்றீங்களே ஐயா. உண்மைதான். வாயை திறந்து முறுமுறுத்தே எல்லா தீமையும் அதான் சொல்றாங்க இல்லையா, உலகத்தில் சொல்லுவாங்க இல்லையா, வெளியில் போன டேஸ் 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 அது நீங்கள் வச்சிங்க, அது பேசிங்க. பேசாமல் பாம்பு பட்டு போயிட்டு இருக்குது, அந்த பாம்பை இவன் வேலையில் விட்டவா கையில் விட்டான்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. அது பற்றி பேச கர்த்தரை கனமணி போயிருந்தா ஒரு பிரச்சனையும் சந்திச்சிருக்க முடியாது. ஆனால் போகிறான் பாருங்க. இன்னைக்கு உலகத்தில் கிறிஸ்தவங்களுடைய மனநிலை என்னன்னா, எதிர்க்கெடுத்தாலும் கர்த்தரை குறை சொல்லுகின்ற கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க. என்னன்னா எதுலேயுமே திருப்தி இல்லை. யாருக்கு? நம்ம ஆளுங்களுக்கு. நம்ம ஆளுங்கன்னா யாரு? இந்த கிறிஸ்தவங்களுக்கு. நம்ம கிறிஸ்தவங்களுக்கு எதுலேயும் திருப்தி இல்லை. ஒரு கார் வாங்கினாலும் திருப்தி இல்லை. ஏன்? அதை காட்டு அட்வான்ஸ் வந்துடுது கொஞ்ச நாள்லையே. இந்த காரை ஓட்டி ஒரு மாதிரி ஆயிடுது. இது யார்ட்டையே தள்ளி விட்டுடலாம், இல்லை வித்துடலாம். நம்ம என்ன பண்ணலாம், புது காரு வாங்க. அதே பைக் ஓட்டலாம், அப்படிதான். இன்னும் ஓட்டியே திருப்தி இல்லை. எதை வாங்கினாலும் திருப்தி இல்லை. நல்ல வீடு கட்டினாலும் திருப்தி இல்லை. ஏன்? அதை விட அட்வான்ஸ் டெக்னாலஜி இன்னொருத்த வீடு கட்டிடுவான். அப்போ நம்ம வீடு என்ன ஆயிரும்? என்ன ஆயிருங்க? அன்னைக்கெல்லாம் பாருங்க, ஓட்டு வீடு தான் ரொம்ப. அந்த கூரை வீடாக இருந்த காலகட்டத்தில் எது வந்துச்சு முதல்ல? ஓட்டு வீடு வந்துச்சு. ஓட்டு வீட்டு, இந்த கூரை வீட்டில் இருக்கிற ஓட்டு வீட்டை பார்த்து பாச்சா அப்படி. ஓட்டு வீட்டில் இருக்கிறவங்க மெத்த வீடு வந்து இவன் முறுமுறுக்க ஆரம்பிச்சான். மெத்த வீட்டில் உள்ளவன் அடுத்தது பெரிய பில்டிங் வந்துச்சு, அப்புறம் இன்னைக்கும் பாருங்க, என்னதான் அட்வான்ஸ் டெக்னாலஜியோட வீடுகள் வந்தாலும் அதில் போய் உட்காந்தாலும் கொஞ்ச நாள் அந்த பிற்பாடியே முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. கவனிங்க தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் வேற ஆட்கள் முறுமுறுக்கிறவர்களாக இருக்க கூடாது. தேவனை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் வாய் தேவனின் துதிகளை சொல்லி வருவதாக. ஆமென். உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை எப்பொழுதும் தேவனுக்கு ஏடுங்கள் என்று சொல்லி எபிரேயர் நமக்கு அறிவுரை சொல்லுகின்றார். உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை எப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் தேவனுக்கு ஏறிடுங்கள். கர்த்தருக்கு எப்பொழுதும் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துங்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்போ கூட பாருங்க, பாம்புகள் கடிச்சு முறுமுறுத்தாங்க. ஆனால் இங்கே பாருங்க, கர்த்தர் பார்த்தீங்கன்னா, இவர் நம்ம ஆளு மோசஸ் வழக்கம் போல ஆண்டுட்டு போறாரா? படிப்போம் பாருங்க. இந்த மக்கள் பாருங்க உணர்ந்துட்டாங்க. இந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? இப்போ புத்தி வந்துருச்சு. இந்த பாம்பு அவங்களுக்கு புத்தி வந்துருச்சு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கு புத்தி வரல. எதுக்கும் ஆண்டவர் பாம்பு அனுப்புனார்.
இன்னைக்கு நீ கிறிஸ்தவ வாழ்க்கையில் கேள்வி. ஆனால் அவங்களுக்கு புத்தி தெரிஞ்சிச்சு. என்ன புத்தி தெரிஞ்சிச்சு? 7ஆம் வசனம், அதனால் ஜனங்கள் மோசேனிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கு விரோதமாய் பேசினதுனால தான் ஏன் பாவம் செஞ்சோம், பாவம் செஞ்சதுனால சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணும் என்றார்கள். புரிஞ்சிருச்சு ஐயா, எங்கள் வாயாலே கெட்டு போனோங்க ஐயா, இந்த வாயை வச்சு தாங்க ஐயா அந்த பாம்பு அது பாட்டுக்காக பேசாமல் போன பாம்பெல்லாம், எங்களை பார்த்து பயந்து போன பாம்பெல்லாம் எதிர்த்து எங்களுக்கே வினைய வைக்கிது. புரிஞ்சிச்சு இவங்களுக்கு. நோக்கி கர்த்தனுக்கு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்கு விண்ணப்பம் பண்ணினான். நம்ம பாஸ்டர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அப்பொழுது கர்த்தர் வழக்கம் பண்ணி ஜெபம் பண்ணுவான்ட்டார். ஜெபம் பண்ணுற என்ன ஜெபம்? கர்த்தர் மோசே நோக்கி, அப்பா கர்த்தர் ஜெபம் பண்ணுறார், விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேலில் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றான். இங்கேயும் பெரிய ஃபெய்த் அவசியம், விசுவாச அவசியம். எல்லாமே தேவன் பண்ணுறது எல்லாமே இடக்க முடக்காதான் சொல்லுவார். நம்ப முடியாது இடக்க முடக்கு. மக்களெல்லாம் வெறுப்பாகி மோசேவே அடிக்க வர மாதிரி பிளான்லாம் பண்ணுவார். யோசிச்சு பாருங்க, இந்த நேரத்தில் கடிச்சிட்டு இருக்குது, கொத்திக்கிட்டு இருக்குது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, வெண்கல என்ன ஆண்டவரே, ஏற்கனவே வனாந்தரம், இதில் வெண்கல சர்ப்பத்தை வேற உண்டாக்க சொல்கிறீங்க. நடக்கிற காரியமாயா இதெல்லாம்? இந்த வெண்கல சர்ப்பத்தை சாதாரண ஒரு மரத்தை தூக்கி வச்சாலும் டக்குன்னு என்ன பண்ணுவோம்னா, மரத்தை விட்டு முன்னாடி சொன்னீர் அழகான ட்ரீட்மெண்ட், அழகான ஒரு ரெமெடி சொன்னீர். என்னென்னா மரத்தை போட்டு மரத்தை ஈஸியாக போட்டோன்னா வெட்டுறதுக்கு ஆள் வந்தானுங்க. ஒரு 10 பேர் ஒரே வெட்டினானுங்க, விழுந்துருச்சு, தூக்கி போட்டோம். ஆனால் இப்போ போய் வெண்கல சர்ப்பத்தை உண்டாக சொல்கிறீரே, என்னையா இது? வெண்கல சர்ப்பம் சாதாரணமாம்மா, அதெல்லாம் உருக்கணும், உருக்கிறதுக்கு நெருப்பை மூட்டி நிறைய பண்ணணும், அது உருக்கணும், காயணும், அது பெண்டை நிமித்தணும், வளைக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது ஐயா, என்ன ஐயா அப்படி பண்ணுறீங்க? மோசஸ் ஒரு நாளும் ஆண்டவர்கிட்ட இந்த மாதிரி கிராஸ் கேள்விலாம் கேட்ட மாதிரி தெரியவே இல்லை. புரிஞ்சுங்க, தேவன் சொன்னார்னா, என்ன ஆண்டவரே நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? ஏற்கனவே கடிச்சிட்டு இருக்குது, ஏதாவது டிஸ்ட்ரிபியூஷன் கையை நீட்டி ஏதாவது பண்ண வேண்டாம் அப்படி தோன்றி, இன்னைக்கு இந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி ஏதாவது தோண்டி அப்படியே அங்கிருந்து கையிலேருந்து ஒளி போய் எல்லாருடைய அந்த பாம்பு கடிச்ச இடத்துலலாம் போய் பட்டி உடனே சுகமாக, என்ன இந்த மாதிரிலாம் வேலை பண்ணாமல் இந்த மாதிரி வேலை பண்ணுறீரே? இதில் கவனிங்க, இது எல்லாமே எதுக்குன்னா இயேசுவை மையப்படுத்தி காண்பிப்பதற்காக தான் பிதாவாகிய தேவன் செஞ்சுட்டு வர்றார். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் கசப்பு வர்றதுக்கு காரணம் இந்த பாம்பு கடியினால், இந்த விஷத்தினால மரணத்தின் பிடிகளை மாட்டி அதனால் கசப்பு உண்டாகுது. இதுக்கு ரெமெடி என்ன, தீர்வு என்னவென்று சொன்னால், இதுக்கு சில வேலை செஞ்சாகணும். உன் முயற்சி கிடையாது, என்னுடைய முயற்சி, என் திட்டம், என் பிளான் என்பதை காண்பிப்பதற்காக தான். அதே போல் மோசஸ் செய்கிறாரு, நீக்கி வைக்கிறாங்க. யாரெல்லாம் நோக்கி பார்த்தார்கள்? பைபிளில் போடப்பட்டிருக்குது. 21ஆம் அதிகாரத்தில் படிக்கிறேன். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான், மரத்தின் மேல் தூக்கி வைத்தான், கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். அதே மாதிரி நோக்கி பார்த்தாங்க, பிழைத்தார்கள். ஆமென். எனக்கு பிடிச்ச விஷயமே பாஸ்டர் மோசஸ் தேவன் சொன்னதை மற்ற மக்கள் முறுமுறுத்தாங்க. ஆனால் இங்கே யார் தெரியுமா முறுமுறுத்துருக்கணும்? ப்ரெஷரை தாங்க முடியாமல். ஏங்க ஒருத்தர் பிரச்சனை கிடையாதுங்க, 30 லட்சம் மக்கள் டார்ச்சர் பண்ணாங்கன்னா இன்றைக்கி ஒரு வீட்டில் 4 பேர் பிரச்சனை பண்ணாலே நமக்கு ப்ரெஷர் அதிகமாகிடுது. ஹலோ, ஏங்க அப்படி தானே உங்கள் வீட்டிலலாம்? சில 4 பேர் வேணாம் பாஸ்டர், எங்கள் வீட்டில் ஒரு ஆளே போதும் பாஸ்டர். அந்த ஒரு ஆளால் நாங்கள் படுற பிரச்சனையே போதும் பாஸ். ஏன் காதில் கேட்குது, உங்கள் காதில் இல்லை, உங்கள் மைண்ட் வாய்ஸ் கொஞ்சம் கேட்குது எனக்கு. 4 பேர்லாம் வேண்டாம், ஒருத்தரே போதும். ஒரு இந்த ஆசாமி பண்ணுற வேலையெல்லாம் கேட்டிங்கன்னா நீங்களே உயிரோடு இருக்க மாட்டீங்க. அந்த மாதிரிலாம் காதில் விழுகுது. இப்போ 30 லட்சம் ஜனங்கள் எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பாஸ்டர் ஒரு நாளும் அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் ஃபாலோ பண்ணார். உங்களுக்கு நான் சொல்கிறேன், இதில் இதே ஃபார்மெட்டை நீங்களும் பிடிச்சிங்க. தேவன் உங்களுக்கு என்ன வழிகாட்டுறோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எக்காரணத்தை கொண்டு வாயை திறந்து மட்டும் தேவனுக்கு விரோதமாக, ஊழியக்காரருக்கு விரோதமாக பேசி விடாதீர்கள். ஆமென். புரியுதுங்களா?
தெரில யாருக்கு சொல்லி பேசிட்டு இருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசி கொண்டிருக்கிறாரு. ஊழியக்காரனாகி எனக்கு விரோதமாக கூட சிலர் பேசி கொண்டிருக்கிறீர்கள் வீடுகளிலே. கர்த்தர் காமிச்சார். ஆனால் காலையில் நினச்ச மானிட்டு சொன்னேன், இந்த மாதிரி கனவு, இந்த மாதிரி காலையில் எப்போதுமே டீ குடிக்கிறப்ப மிஸ்ஸஸ்கிட்ட ஷேர் பண்ணுவேன், என்னென்னலாம் தேவன் காமிச்சார்ன்றதெல்லாம் காலையில் உட்காந்துட்டு ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். சில விஷயங்கள்லாம் சொல்லுவேன். இன்றைக்கி திடீர்னு கர்த்தர் அதை அன்னைக்கு சொன்னதை இன்றைக்கி ஞாபகப்படுத்துகிறார். இந்த வேலையில் ஒருவேளை எனக்கு விரோதமாக கூட உங்கள் வீடுகளில் ஏதாவது பேசி கொண்டிருப்பீர்கள் என்றால் மனம் திரும்புங்கள். கர்த்தருக்கு விரோதமாக ஊழியக்காரருக்கு விரோதமாக தயவு செய்து பேசி ஆக்கினியை வருவித்துக் கொள்ளாதீர்கள். புரியுதுங்களா? பக்கத்து புரிஞ்சிச்சா என்ன சொல்கிறாருன்னு? சில பேர் யோசிக்க, யார் எப்போதுமே இதுக்கு தான் பாருங்க சொல்கிறது இல்லை. சில பேர் சொன்னாலே யார் சிஸ்டர்கிட்ட கேட்டுருவோம் சொல்ல மாட்டாங்களே. என்னை மீறி கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க, நான் இல்லாமல் கேட்டாலும் சொல்ல மாட்டாங்களே. அது ஒப்பந்தம், திருமண ஒப்பந்தம் அது. சரி, ஓகே, என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுங்க. தயவுசெய்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு நாளும் இங்கே நல்ல கவனமைகள் இங்கே இருக்கிற உங்கள் யாருக்கும் நான் ஒரு நாள் துரோகம் பண்ணினது கிடையவே கிடையாது. நல்லா இது வரலும் 99 இருக்கிறேன். எந்த விசுவாசிக்கு விரோதமாக நான் துரோகம் பண்ணினது கிடையவே கிடையாது. உங்கள் வீட்டை கெடுத்தது கிடையாது, உங்கள் குடும்பத்தை கெடுத்தது கிடையாது, உங்கள் வாழ்க்கையை கெடுத்தது கிடையாது. தேவன் என்ன சொல்கிறாரோ அதன்படி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். புரியுதுங்களா? இதுவரையும் தேவன் சாட்சி. இன்றைக்கி இங்கே தேவன் இருக்கிறாரு, நான் சொல்கிறது தேவன் கேட்கிறார், ரெக்கார்டும் பண்ணிட்டு இருக்கோம். தேவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறாரான்னு சொல்வதெல்லாம் புரியுதுங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். போய் சொல்லலை, ஏமாற்றலை. இதுவரையிலும் உங்களுக்கு எந்த விதத்திலையும் துரோகம் பண்ணது கிடையாது. இங்கே வரும்போதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை கொடுத்து உங்களை உயர்த்துவதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது. உங்களுக்காக ஜெபிக்கிறோம், உங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளும் மனம் பதறி வேற எதையும் ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசாதீர்கள், பேசி விடாதீர்கள். ரெண்டாவது, தேவனுக்கு விரோதமாகவும் பேசி விடாதீர்கள். இன்றைக்கு நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை காரணம் கர்த்தர் கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நன்றாக பதித்து கொள்ள வேண்டும். என் வாழ்வில் தேவன் நன்மைக்கு மட்டுமே காரணர், தீமைக்கு காரணர் கிடையவே கிடையாது. மனதில் கொண்டு போய் அப்படியே பதிச்சு வச்சிடணும், மனதில் கொண்டு போய் நிறுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் கர்த்தர் நல்லவர். இவங்க தப்பு பண்ணாலும் தேவன் கிருபை இறங்கி ஒரு புது திட்டத்தை உருவாக்கி சிலுவையை காண்பிக்கின்றார், கல்வாரியை காண்பிக்கிறார். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட இருக்கிறபடி ஏன் சர்ப்பத்தை உருவாக்கி வைக்க சொன்னார்னா, இயேசு கிறிஸ்து சபிக்கப்பட்டவராக தொங்கினார் என்பதற்கு அடையாளமாக தேவன் காண்பிக்க வைத்தார். ஆமென். பாருங்க, யாரா இருந்தாலும் சரி நோக்கி பார்க்கணும். ரெண்டாவது, பாம்பு எவ்வளவு பெருசா கடிச்சாலும் பரவாயில்ல, நீ அதை நோக்கி பாரு. பாஸ்டர் விஷம் ரொம்ப கொடிசார், விஷம் கொடிசா இருந்தாலும் பரவாயில்ல, நோக்கி பாரு. சின்ன விஷமா இருக்கட்டும், கொடிய விஷமா இருக்கட்டும், சின்ன வியாதியாக இருக்கட்டும், பெரிய வியாதியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், உங்க பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஒரே ட்ரீட்மெண்ட், ஒரே வழி, ஒரே தீர்வு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். எழுந்து நிற்போம், தொடருவோம் அடுத்த வாரத்தில். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய கசப்பான வாழ்வை இனிமையாக மாற்றுகிற தேவன் நம்முடைய கர்த்தர். கசப்புக்கு காரணம் கர்த்தர் கிடையாது, கசப்புக்கு காரணம் பிசாசு. நம்முடைய வாழ்வில் நடக்கின்ற எல்லா அசம்பாவிதத்துக்கு காரணம் கர்த்தர் கிடையாது, நன்மைக்கு மட்டுமே கர்த்தர் காரணர். தேவ பிள்ளைகளை, விசுவாசிகளே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நாளும் இந்த ஜனங்கள் பாருங்கள், மோசேக்கு விரோதமாக அடிக்கடி என்னாகும் புதுசாக வரல் பார்க்க முடியும். மோசேக்கு விரோதமாக தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள்னு பார்க்குறோம். ஆபத்தை தேடிக்கொள்வது, ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் பேசுவது. ஆகவே இங்கே வரையில் வந்துட்டா, தொண்டை வரையில் வந்தால் கூட நிப்பாட்டிக்கடா, பேசுறாதரா. ஆமென். புரியுதுங்களா? ஆகவே உங்கள் வாழ்வை, கசப்பான வாழ்வை இனிமையாக மாற்றுகிறவர் இன்பமான இயேசு நம்மோடு கொண்டு இருக்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார், நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். நமக்கு நிறைய ஆலோசனைகள் என்று கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கின்றார். கானான் வாழ்வை இந்த பூமியில் அனுபவிக்க வேண்டும் என்றால் அதற்கான வழிமுறைகளெல்லாம் கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறார். இந்த பூமியிலேயே இன்பமான ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த பூமியிலேயே நல்ல எதிர்காலம்,
பிரகாசமான ஒளிமயமான எதிர்காலத்தை உடையவர்களாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய விருப்பத்தை எண்ணி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் பிதாவே. எங்கள் வாழ்வில் நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறீரே, நன்றி. எங்கள் வாழ்வில் நல்ல நோக்கங்களை வைத்திருக்கிற நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. அப்பா, நீ ரொம்ப நல்லவர் கர்த்தாவே. அப்பா, நீங்கள் நல்லவர் எவ்வளவு நல்லவர்னு சொன்னாலும் மிகையாகாது கர்த்தாவே. சொல்லிக்கொண்டே இருக்கலாம் கர்த்தாவே. அந்த அளவுக்கு நீர் நல்லவர் கர்த்தாவே. அப்பா, அம்மை துதிக்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி முறுமுறுத்து பல்வேறு பிரச்சனைக்குள் மாட்டிக்கொண்டது போல நாங்கள் இனிமேலும் முறுமுறுக்க மாட்டோம் ஆண்டவரே. எங்கள் ஊழியக்காரருக்கு விரோதமாக எங்கள் உள்ளத்தில் கூட முறுமுறுக்க மாட்டோம் ஆண்டவரே. நாங்கள் கூட்டாக சேர்ந்து கூட முறுமுறுக்க மாட்டோம் ஆண்டவரே. உண்மை கூட நாங்கள் முறுமுறுக்க மாட்டோம் என்று இன்றைக்கி தீர்மானித்திருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் மனம் திரும்பி இருக்கிறார்கள் கர்த்தாவே. தங்களுடைய தவறை ஒத்துக்கொண்டார்கள் தகப்பனே. இன்றிலிருந்து உண்மை நோக்கி பார்க்கட்டும். உண்மை நோக்கி பார்ப்பது மூலமாக மிகப்பெரிய விடுதலை இந்த வேலையில் நம்முடைய பிள்ளைகள் அடைவார்களாக என்று ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. ஓ, கசப்பான வாழ்வுக்குள்ளாக நம்முடைய பிள்ளைகள் இருக்கலாம். இன்றைக்கு உண்மை நோக்கி பார்ப்பதன் மூலமாக இனிமையான வாழ்வை தங்கள் வாழ்வில் பெற்று அனுபவிக்கட்டும். கசப்பு மாறட்டும் கர்த்தாவே. இனிமை உண்டாகட்டும். தரித்திரம் மறையட்டும். ஆசீர்வாதம் உண்டாகட்டும். சாபம் நீங்கட்டும் ஆண்டவரே. செழிப்பு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். வியாதி நீங்கி ஆரோக்கியம் சரீரத்தில் உண்டாகட்டும் கர்த்தாவே. இந்த பூமியிலேயே பிரகாசமான ஒளிமயமான நல்ல எதிர்காலமாகிய கிறிஸ்துவ ஜீவியத்தை வாழட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள், குடும்ப வாழ்வு, மனைவி, கணவன், பிள்ளைகள், பொருளாதாரம், வேலை, பிரயாணம், எல்லா காரியத்திலும் நம்முடைய பிள்ளைகள் சிறந்து வாழட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நல்வாழ்வு தொடரட்டும் கர்த்தாவே. நன்மையும் கொழுமையும் செழுமையுமான வாழ்வை இந்த பூமியில் வாழட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.